அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறையருளையும் குருவருளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இந்த நிகழ்வை தொடங்குகிறோம். ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தின் பல்வேறு சேவா அமைப்புகளுள் ஒன்றாக விளங்குகிற ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை இணைய வழியாக முன்னெடுத்திருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்களில் சூழலியம் என்று சொல்லக்கூடிய இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தின் முதல் நாள், தொடக்க நாள் இனிதே தொடங்குகிறது. அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறோம். முறைப்படியாக இறைவாழ்த்து பாடுவதற்காக எங்கள் கல்லூரி மாணவர் கோட்டீஸ்வரி அவர்கள் வருகிறார்கள். பிரபு கணபதின் பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபு கணபதின் பரிபூரண வாழ்வருள்வாயே. கணபதி கணபதி சாந்து வணங்கி துதி பாடி ஆடி உந்தன் சன்னதி சரணடைந்தோமே. சாந்து வணங்கி துதி பாடி ஆடி உந்தன் சன்னதி சரணடைந்தோமே. சாந்த தீர்த்த சௌபாக்கியங்கள் யாவையும், சாந்த தீர்த்த சௌபாக்கியங்கள் யாவையும் தந்தருள் சர்க்குரு நீயே, தந்தருள் சர்க்குரு நீயே. பிரபு கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே. தேடி தேடி எங்கோ ஓடுகின்றோம், உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே. தேடி தேடி எங்கோ ஓடுகின்றோம், உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே. கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய, கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன்றன விளங்கும் பெண்மானே, குன்றன விளங்கும் பெண்மானே. பிரபு கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே. ஆதி மூல கணநாத கஜாரண, ஆதி மூல கணநாத கஜாரண, அற்புத கமல ஸ்வரூபா, அற்புத கமல ஸ்வரூபா. தேவ தேவ ஜெய விஜய விநாயக, தேவ தேவ ஜெய விஜய விநாயக, சின்மய பரசிபதீபா. பிரபு கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபு கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே. கணபதி கணபதி. நன்றி. நன்றிம்மா. ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தின் பல்வேறு சேவா அமைப்புகளுள் ஒன்றாக விளங்குகிற ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை தொடர்ந்து தமிழ் சமூகத்திற்குள் ஏற்படுத்த வேண்டும் என்ற நல் சிந்தனையோடு பல நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து நடத்தி வருகிறது. குறிப்பாக இந்த ஆய்வுகளின் வழியாக, தமிழ்துறையின் வழியாக 10க்கும் மேற்பட்ட ஆய்வு கருத்தரங்கங்கள், மாநாடுகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அவை யாவும் சமூகத்திற்கு பயன்படுகிற பொருண்மையில் அமைந்ததை தமிழ் சமூகம் அறியும். அந்த வகையில் இந்த சூழலியம் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்தரங்கத்தை சென்னை பல்கலைக்கழகத்தில் மிக விரிவாக நடத்துவதாக திட்டமிட்டு 2000 தொடக்கத்தில் மார்ச் மாதத்தில் ஒரு பெரிய அளவில் ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒரு பக்கம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போட்டிகள், ஒரு பக்கம் கண்காட்சி, ஒரு பக்கம் சுற்றுச்சூழல் சார்ந்த பல்வேறு வல்லுநர்கள் உரை, ஒரு பக்கம் கருத்தரங்கம் என்று விரிவான நிலையில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் அந்த கருத்தரங்கம் இந்த தீநுண்மை காரணமாக தள்ளி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது.
இருந்தாலும் கூட இந்த கருத்தரங்கம் இன்னும் நாள் கடந்து கொண்டே போகிற சூழலில் இதை இணைய வழியாக ஒரு ஒரு மாநாடு கருத்தரங்கம் என்பது பெருமையை சடங்கு ரீதியாக அந்த கட்டுரைகளை யாரோ ஒரே நாள்ல எல்லாம் வெவ்வேறு இடங்கள்ல வாசிச்சுட்டு அதை அப்படியே ஒரு தொகுப்பாக்கி கொண்டு வருவது என்று இல்லாமல் அதை முறைப்படியாக தமிழ் சமூகத்திற்கு மற்றவர்களுக்கு பயன்படுகிற ஒன்றாக அதை ஆக்க வேண்டும் என்ற ஸ்ரீபெரியவர்களின் அருளாணையின்படி இவ்வாறாக இணைய வழியாக இந்த கட்டுரைகளை வாசிக்க செய்து அதை பரவலாக்கம் செய்து மற்றவர்களுக்கு கொண்டு சேர்ப்பது மட்டுமன்றி இதனுடைய இறுதியில் ஒரு பெரிய மாநாட்டை நேரடி மாநாட்டை வைத்து அதில் நூலை வெளியிடுவது என்று தீர்மானமாகி இருக்கிறது. அந்த வகையில் தொடக்க நிகழ்வாக அமைகிற இந்த நிகழ்விற்கு முறைப்படியான வரவேற்பை சொல்வதற்காக எங்கள் கல்லூரி பேராசிரியர் முனைவர் ந. அப்பாதுரை அவர்கள் வருகிறார்கள். அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என மரபை போற்றி இயற்கையை ஆறத் தழுவி கொண்டுள்ளான் மகாகவி பாரதி. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்னும் தொல்காப்பிய புரிதலோடு தமிழர் தொன்று தொட்டே சூழலை போற்றி வாழ்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். தங்கள் ஒழுக்கங்களை நிலத்தோடும் பொழுதோடும் மரத்தோடும் மலரோடும் பொருத்தி பாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட அந்த சூழலியலை போற்றிய உயரிய பண்பாட்டை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். சங்க இலக்கியம் தொடங்கி சமய இலக்கியங்களிலும் காப்பியங்களிலும் புராணங்களிலும் இயற்கையை போற்றுவதும் அவற்றை பயன்கொள்வதையுமே ஒரு பெரும் அறத்தோடும் சடங்கோடும் சேர்த்து வளர்த்த மரபை தமிழ் இலக்கியங்களில் காண முடிகின்றன. ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இணையவழி பன்னாட்டு தொடர் கருத்தரங்கிற்கு வருகை தந்த அனைவரையும் முதலில் நாங்கள் வரவேற்று மகிழ்கின்றோம். கல்லூரி தலைவர் வி.பி. குமாரகிருஷ்ணன் ஐயா அவர்களை நாங்கள் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கல்லூரி செயலர் வி.பி. ரிஷிகேசன் ஐயா அவர்களை நாங்கள் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இக்கருத்தரங்கம் வெற்றியடைய நமக்கு என்றும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் வழங்கி உறுதுணையாகவும் இருந்து வரும் கல்லூரியின் முதல்வர், எப்பணியை எடுத்தாலும் அப்பணியை தோய்வின்றி முடிப்பதில் வல்லவர் முனைவர் கலை ராம வெங்கடேசன் ஐயா அவர்களை கல்லூரியின் சார்பாகவும் தமிழ்துறையின் சார்பாகவும் வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தான் செய்யும் என்று வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கு இணங்க சுற்றுச்சூழல் மாநாட்டை இணைய வழியாக கொண்டு சேர்க்க முனைப்புடன் இயங்கும் முனைவர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை தமிழ்துறையின் சார்பாக நாங்கள் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இக்கருத்தரங்கத்தின் அமர்வு தலைமையில் பங்கேற்கக்கூடிய பெருந்தகைகளாக விளங்கக்கூடியவர்கள் முனைவர் இளமதி ஜானகிராம் அம்மா அவர்கள், புல முதன்மையர் சுப்பிரமணிய பாரதியார் தமிழியர் புலம், புதுச்சேரி பல்கலைக்கழகம், புதுச்சேரி. அம்மா அவர்களை மீண்டும் ஒருமுறை நாங்கள் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இரண்டாவது அமர்வுக்கு தலைமை வைக்கக்கூடிய முனைவர் ஆ. ஏகாம்பரம் ஐயா அவர்கள், பேராசிரியர், தலைவர், அடிநிலை மொழிகள் நடுவம், சென்னை பல்கலைக்கழகம், சென்னை. அவர்களையும் நாங்கள் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அதற்கடுத்ததாக முதல் மற்றும் இரண்டாம் அமர்வில் பங்கேற்கக்கூடிய பேராளர்கள் மற்றும் சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர்கள் மற்றும் பிறத்துறை பேராசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஆய்வு மாணவர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறை, மலாய தமிழ் எழுத்தாளர் சங்கம், உலக தமிழ் காப்பிய ஆராய்ச்சி நிறுவனம், ஆஸ்திரேலியா சிட்னி தமிழ் மன்றம், யாழ்ப்பாணம் விருபா இணைய தரவுத்தளம், வல்லமை பன்னாட்டு இணைய இதழ், சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், சித்த மனோசக்தி ஆராய்ச்சி நிலையம், அகில இந்திய வானொலி நிலையம், செம்மூதாய் பதிப்பகம், நாகர்கோவில் கன்னியாகுமரி வரலாற்று பண்பாட்டு ஆய்வு மையம், ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி, தினமலர் நாளிதழ், தினமணி நாளிதழ், இந்து தமிழ் திசை நாளிதழ் உள்ளிட்ட பல நிறுவனங்களோடு இணைந்து பல பன்னாட்டு கருத்தரங்கங்களை நம் கல்லூரி தமிழ்துறை நேரடியாக நடத்தி இருக்கிறது. அவ்வாறான கருத்தரங்கங்களில்
என்னென்ன பொருண்மைகளில் நடந்தது என்று சொன்னால், வள்ளுவமும் மேலாண்மையும், பன்முக பார்வையில் தமிழ் இலக்கிய களம், சித்தர் நெறி, பயன்பாட்டியல் பார்வையில் தமிழ் இலக்கியங்களும் ஆவணங்களும், தமிழ் இலக்கியங்களில் பக்தி நெறி, தமிழ் இலக்கியங்களில் மானுட மேம்பாட்டு சிந்தனைகள், சமூக மேம்பாட்டில் தகவல் தொடர்பு ஊடகங்கள், நீதி இலக்கியங்களும் தமிழ் சமுதாயமும், நதிகளும் தமிழ் சமுதாயமும் என்று சொல்லக்கூடிய தொடர்ந்து சமூகத்திற்கு பயன்படுகிற பொருண்மைகளில் இந்த கருத்தரங்கங்களை முன்னெடுத்து நடத்தி வந்திருக்கிறோம் என்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வரிசையில்தான் 2018-19 கல்வியாண்டில் நடைபெற்ற அந்த நதிகளும் தமிழ் சமுதாயமும் என்று சொல்லக்கூடிய அந்த அதுவும் சுற்றுச்சூழலை மையமிட்ட மிக பிரம்மாண்டமான ஒரு கருத்தரங்கம் மாநாடு. அந்த மாநாட்டில் ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ், மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை என்று சொல்லக்கூடிய பல்வேறு தேசங்களில் இருந்தும் பல்வேறு ஆய்வாளர்கள் கலந்து கொண்டு மிக அற்புதமான ஆய்வு கட்டுரைகளை எல்லாம் வழங்கினார்கள். கிட்டத்தட்ட 325 பேராளர்களுடைய 322 கட்டுரைகளை தாங்கிய 4 தொகுதிகள் அந்த மாநாட்டில் வெளியிடப்பட்டன. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மேலும் இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த விரிவான நிலையில், அது நீர் மேலாண்மை குறித்த சிந்தனைகளை பேசுவதாக அந்த கருத்தரங்கம் அமைந்தது. அதில் குறிப்பாக நதிகளும் தமிழ் சமுதாயமும், தமிழ் நதி, நதிகள் தந்த நாகரிகம், நீரின்றி அமையாது உலகு என்று சொல்லக்கூடிய 4 தொகுதிகளாக அந்த ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் வெளிவந்தன. அதை ஒட்டி படைப்பரங்கமும் ஏற்பாடு செய்யப்பட்டு பல படைப்பாளர்களிடத்திலிருந்து படைப்பு பெறப்பட்டு அவைகள் தொகுப்பாக்கப்பட்டன. பள்ளி கல்லூரி மாணவர்களிடத்தில் போட்டி வைக்கப்பட்டது. இவ்வாறு சூழல் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை, நீர் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வை அந்த மாநாட்டின் மூலமாக எம் கல்லூரி ஏற்பாடு செய்தது. அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த கல்வியாண்டில் இவ்வாறு சுற்றுச்சூழல் சார்ந்த பொது நிலையில் ஒரு பெரிய விழிப்புணர்வை, நமது பாரம்பரியத்தை, நமது பண்பாட்டை, அந்த பண்பாட்டில் உறைந்திருக்கக்கூடிய இலக்கியங்கள் எடுத்துரைக்கக்கூடிய நாம் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை மீண்டும் மீள் கண்டுபிடிப்பு செய்து கொண்டு அதனோடு அரவணைத்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும் என்கிற சிந்தனையை உருவாக்கும் முகத்தான் இந்த தமிழ் இலக்கியங்களில் சூழலியம் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான பொருண்மையில் ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்தோம். இதற்கும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் வந்தன. அவற்றில் தணிக்கை செய்யப்பட்டு 2 தொகுதிகளாக நாம் கொண்டு வந்தோம். ஒன்று, தமிழ் இலக்கியங்களில் சூழலியல் மேலாண்மை சிந்தனைகள் என்று அந்த பொதுப்படியாக இலக்கியங்களில் வருகிற மேலாண்மை சிந்தனைகளை பேசக்கூடிய கட்டுரைகளை ஒரு தொகுதியாகவும், தமிழ் இலக்கியங்களில் நேரடியாக ஒவ்வொரு இலக்கியத்திலும் சென்று ஆராயக்கூடியதாக இருக்கக்கூடிய செய்திகளை, தமிழ் இலக்கிய பரப்பு நெடும்பரப்பில் தொல்காப்பியம் தொடங்கி சமகால இலக்கியம் வரையில் வந்திருக்கக்கூடிய அனைத்து இலக்கியங்களையும் அணுகி பார்க்கக்கூடியதாக வந்திருக்க கட்டுரைகளை எல்லாம் ஒன்றாக தனியாக தொகுத்து நிலம், நீர், நிழல் தமிழ் இலக்கியங்களில் சூழலியல் என்று சொல்லி ஒரு தொகுதியாகவும் கொண்டு வந்தோம். அதை வெளியிடுகிற நிலையில், அது ஒரு மாநாடாக நடக்கிற நிலையில் நமக்கு ஒரு இடையூறு ஏற்பட்டது. இருந்தாலும் கூட இது சார்ந்த கனல் இன்னும் கூட கட்டுரைகள் வந்த வண்ணம் இருக்கின்றன, தொகுப்புகள் உருவானது இருக்கின்றன. அவை மாநாடை ஒட்டி மீண்டும் இப்பொழுது கூட இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் புதிதாக இது ஒட்டிய பொருண்மைகளில் கட்டுரைகள் வழங்குகிற போது அவற்றையும் ஒன்றாக தொகுத்து இந்த தொடரின் இறுதியில், நிறைவில் நடக்கக்கூடிய மாநாட்டில் நாம் அவற்றை வெளியிடலாம் என்று அருளாணை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த அற்புதமான இந்த பொருண்மை குறித்து உரையாடுகிற ஒரு உரையாடல் பொதுவெளிக்கும் போய் சேர வேண்டும். இந்த ஆய்வு பொருண்மை ஏதோ ஒரு அறைக்குள் நிகழ்வதாக நின்று விடாமல் மக்களிடத்தில் போய் இதனுடைய நோக்கம், மைய நோக்கம் என்ன, அந்த மைய நோக்கத்தை எல்லோருக்கும் போய் சேருவதாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆய்வு பொருண்மை குறித்தான உரையாடலை இணைய வழியாக பதிவு செய்து அதை நம்மளுடைய ஊடகங்கள் வழியாக வழங்க வேண்டும் என்று எங்கள்
நிர்வாகம் முடிவு செய்து இவ்வாறு இந்த நிகழ்வை தொடர் நிகழ்வாக அமைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதல் நிகழ்வாக இது அமைகிறது. பொதுவாக ஆய்வு கட்டுரைகளை குறித்து நமது நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் இப்ப அண்மை காலமாக கொண்டிருக்கிற சிந்தனைகள் பன்னாட்டு கருத்தரங்கங்கள் என்ற பெயரில் ஏதோ ஒன்றை கட்டுரையாக ஆக்கி அதை எல்லாம் தொகுப்பாக ஆக்குவது என்று இல்லாமல் அதை முறைப்படியாக அமர்வுகளில் பேசி அதை பற்றியான விவாதங்களை வைத்து அம்மா போன்ற அறிஞர்கள் அதிலே கலந்து கொண்டு அவர்கள் கருத்துரை வழங்குவதை ஏற்று அதில் திருத்தங்களை செய்து ஒரு தொகுப்பாக ஆக்க வேண்டும், அதை தணிக்கை செய்து ஆக்க வேண்டும் என்று இன்றைக்கு சிந்தனைகளை கல்வியாளர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு வகையாக நாம் அவ்வாறுதான் திட்டமிட்டோம். ஆனால் சூழல்கள் வெவ்வேறு நாள் கடந்து கொண்டே இருக்கிற சூழ்நிலையினால் நாம் அதை தொகுப்பாகவும் ஆக்கிவிட்டோம். தொகுப்பாக ஆன பிறகும் கூட நாம் அது குறித்த உரையாடலை நிகழ்த்துவது தமிழ் சமூகத்திற்கு மிக முக்கியமானது, தேவையானது என்ற அடிப்படையில் இந்த கருத்தரங்கத்தை முறையாக இணைய வழியாக நடத்துவது என்று நாம் திட்டமிட்டிருக்கிறோம். அந்த வகையில் இதை தலைமையேற்று ஒவ்வொரு பேராளுமைகள் ஒவ்வொரு அரங்கத்தையும் நிகழ்த்த இருக்கிறார்கள். அவ்வாறான இந்த நிகழ்வில் முதல் அமர்வாக அம்மையார் இளமதி ஜானகிராமன் அம்மா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இந்த பெருந்தகை புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் தமிழியர் புலத்தின் புல முதன்மையராக இருந்து பணி நிறைவு பெற்ற ஒரு பெருந்தகை. அது மட்டுமல்ல, நாடறிந்த உலகறிந்த தமிழறிஞர். சித்தர் இலக்கியம் குறித்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் செய்த அறிஞர். 1987 புதுவை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இணைந்து கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் பணி செய்த பெருத்த அனுபவத்தை பெற்றிருக்கக்கூடிய பெருந்தகை. அது மட்டுமல்ல, அவர்களிடத்தில் 25 பேர் 20க்கும் மேற்பட்ட முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள். 75க்கும் மேற்பட்ட இளமுனைவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அவர்கள் கல்வியியலிலும் பொது நிர்வாகம், இதழியல், தமிழியல் என்று சொல்லி பல நிலைகளில் தங்களுடைய அறிவு புலத்தை விரிவுபடுத்திக் கொண்ட ஒரு பெரு ஆளுமை. மகளிரியல், சைவ சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு புலங்களிலும் ஆழங்கால் பட்ட ஒரு புலமையாளர். அவர்களுக்கு 20க்கும் மேற்பட்ட பட்டங்கள், விருதுகள் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நூல்களை தமிழ் உலகத்திற்கு வழங்கிய ஒரு பெருந்தகை. அவர்கள் ஒரு படைப்பாளியாகவும் விளங்கக்கூடியவர்கள். அதுதான் அதுல சிறப்பு. பொதுவாக ஆய்வாளர்களாக விளங்குகிறவர்கள், ஒரு பேராசிரியர்களாக விளங்குகிறவர்கள் ஆய்வோடு நின்று கொள்ளாமல் ஒரு படைப்பாளராகவும் இருப்பது என்பது மிகச் சிறப்பான ஒரு அம்சம். அந்த அடிப்படையில் அவர்களுடைய சிறுகதை தொகுப்புகள், குறிப்பாக மெழுகுவர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த தொகுப்பு பல பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்டத்திலும் இருந்த பெருமைக்கு உரியது. அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளராக, ஒரு ஆய்வாளராக, ஒரு பேராசிரியராக, ஒரு தமிழ் அறிஞராக அம்மையார் பல பணிகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக யுஜிசி முன்னெடுக்கக்கூடிய ஆய்வு திட்டங்கள், ஒரு 4 திட்டங்களை அவர்கள் முன்னெடுத்து நடத்தி அதை நிறைவு செய்த பெருமைக்கு உரியவர்கள். இப்பேற்பட்ட அற்புதமான ஆய்வு தலைமை நமக்கு முதலிலேயே வாய்த்திருக்கிறது. அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவர்களை இந்த முதல் அமர்வை நடத்தி தருமாறு பணிவன்போடு வேண்டி அவர்களிடத்தில் களத்தை ஒப்படைக்கிறேன். நன்றி அம்மா. நன்றி. அம்மா, உங்க ஒளி வாங்கிய திறந்துக்கலாமா? வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற நிலையில் தமிழுக்கான பெருமையை சித்தர்கள் அன்றைக்கே வழங்கி கண்ணுதற் பெரும் கடவுளும் கழகமோடமர்ந்து பண்ணுறத் தெரிந்தாய்ந்த இப்பசுந்தமிழ் ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழி போல் என்னிடை படக்கிறதா என்னவும் படுமோ என்ற நிலையில் அனைத்து வளங்களையும் தன்னகத்தே கொண்டு விளங்குகின்ற இந்த மிகச்சிறந்த தமிழுக்கு சொந்தக்காரர்களாக விளங்குபவர்கள் நாம். எனவே
மிக சிறந்த நிலையிலே இந்த இலக்கியங்களில் இருக்கின்ற பொருண்மைகளை வெளிக்கொண்டு ஒரு முகத்தான் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. இது காஞ்சி காமகோடி அமைப்பினுடைய பல்வேறு சேவா அமைப்புகளினுடைய தலை சிறந்த ஒன்றாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஏனாத்தூரில் உள்ள காஞ்சிபுரம் ஏனாத்தூரில் உள்ள இந்த தன்னாட்சி பெற்ற இந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைய வழி பன்னாட்டு தொடர் கருத்தரங்குகள் பலவற்றை நடத்தியிருந்தாலும் தமிழ் இலக்கியங்களில் சூழலியம் என்ற மிகச் சிறப்பான தேவையான இந்த தலைப்பு குறித்து இப்பொழுது இந்த கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. 2000 தொடர்ந்ததாக இருந்தாலும் கூட அதனுடைய முழுமையுமான மைய கருத்து ஆண்டுகள் தோறும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதால் தானோ என்னவோ இத்தகைய நிலையை அது அடைந்திருக்கிறது. எனவே இத்தகைய ஒரு சிறந்த தலைப்பினை தேர்ந்தெடுத்து இதற்கான ஒரு மையத்தை உருவாக்கிய இந்த ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதன்மையர் அவர்களுக்கும் தமிழ்துறையினுடைய தலைவர் அவர்களுக்கும் ராம வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் வரவேற்புரை வழங்கிய அப்பாதுரை ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமுவந்த நன்றியை பன்முறையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கம் ஒருவராலோ இருவராலோ நடைபெறுவது அல்ல. மிகச்சிறந்த நிலையில் ஒரு ஒருமித்த கருத்து உடையவர்களால் தான் இது மிகச்சிறந்த முறையில் நடப்பதற்கான ஒரு சூழலை அது பெற்றிருக்கின்றது. எனவே இந்த கருத்தரங்கு சிறப்புற நடாத்த பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய முழுமையுமான வணக்கத்தை நான் புலப்படுத்தி மகிழ்கிறேன். இலக்கியம் என்றாலே அது காலத்தை வெளிப்படுத்துகின்ற கண்ணாடி என்று கூறுவோம். அந்த கால கண்ணாடி தான் இன்று நம் கை முன் நின்று அந்த கால மக்களினுடைய முழுமையுமான ஒரு பண்பாட்டு நிலையை, அவர்கள் வாழ்ந்த சூழலை, அவர்களுக்குரிய நில பகுதியை, ஐயா அவர்கள் சொல்லும்போது தொல்காப்பியத்தை பற்றி சொன்னார்கள். ஏனென்றால் நமக்கு அனைவற்றுக்குமே தொல்காப்பியம் ஒரு முதன்மையான ஒரு இலக்கிய இலக்கணமாக நமக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே நாம் பேச நினைத்தால் கூட 5 நிலப்பகுதிகள் குறித்த அந்த ஒரு பான்மையிலேயே முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என்று கூறியவர் பகலை என்ற ஒன்றை நடுவன் ஐந்திணை என்று மட்டும்தான் முதலிலேயே அகத்திணையில் குறிப்பிடுகிறார். பாலை என்ற சொல்லாட்சியை அவர் குறிப்பிடவே இல்லை. இதுவும் ஒரு சூழலுக்கான ஒரு அடிப்படைதான். இந்த பாலை என்பது எப்பொழுது உருவாகிறது என்பதை நாம் சிலப்பதிகாரத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டாலும் கூட அவர் நடுவன் ஐந்தினை நடுவனது ஒழிய படுதுறை வையம் பாத்திய பண்பே என்று கூறிய அந்த ஒரு நிலையில் பாலை என்பது சூழலுக்கு தக்கவாறு குறிஞ்சிக்கும் முல்லைக்கும் குறிஞ்சி முல்லை அடுத்த மருதத்துக்கும் இடையிலே அது உருவாகின்ற ஒன்று என்று அவர் தெளிவாக அவர் எடுத்து காட்டி விடுகின்றார். எனவே அந்த வகையிலே இந்த நில அமைப்புகளோடு சேர்ந்து கருப்பொருளாக, அதுவும் தெய்வத்தை முதன்மையாக கொண்ட ஒரு கருப்பொருளை இதெல்லாம் நாம் மிகவும் அழகாக சிந்திக்க வேண்டும். எனவே இந்த சூழலியம் என்பது அதற்குரிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அடித்தளமாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். தெய்வம் உணவே மாமரம் புல்பறை செய்தியாழின் பகுதியோடு தொகையே அவ்வகை பிறவும் கருவென மொழிவ என்ற ஒரு நிலையில் இந்த சுற்றுச்சூழல் தெய்வம் தொடங்கி அந்த கருப்பொருள்களாக அமைகின்ற மாமரம் புல்பறை உணவு தொழில் முதலான அனைவற்றையும் கொண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவனை சுற்றியுள்ள சூழல்களினால் தான் சிறப்புற அமைகிறது என்பதை நம்முடைய இலக்கியங்கள் எவ்வாறெல்லாம் காட்டியிருக்கின்றன. இவையெல்லாம் சங்க இலக்கியத்திற்கு மட்டுமே பொருந்தும் என்று கூறுகின்ற சிலருக்கு மத்தியில் நான் என்ன சிலரை பற்றி நான் இப்போது சொல்ல விரும்புவேன். இது சங்க இலக்கியத்துக்கு மட்டும் அமைவது மட்டுமல்ல, இன்றைய நிலையிலும் அந்த நிலப்பகுதிகளில் எந்த விதமான மாற்றங்களும் பெருவாரியாக நிகழவில்லை. எப்பொழுதும் சமீப காலங்களில் நாம் இயற்கையோடு இயைந்து வாழாத காரணத்தினால் பெய்த மழையினால் ஏற்படுகின்ற சிக்கல்கள் உங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, உடல் நிலையினை அந்த கால மக்கள் மிகவும் சிறப்பாக பேணி காத்து கொண்டு இயற்கையோடு இயைந்த அந்த வாழ்க்கையை வாழ்ந்தமையின் காரணமாக
இயற்கை பொருள்களையே உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற நிலையில் கொண்டமையின் காரணமாக இந்த கொரோனா போன்றவை எல்லாம் அவர்களை தாக்கவில்லை. இயற்கையில் அவற்றில் இருந்து அவர்கள் எந்த வகையில் தங்களை காத்து கொள்ளுகின்ற தன்மை, இந்த சூழலை தங்களுக்கு உரிய ஒரு வாழ்வியலாக அவர்கள் கொண்ட தன்மையை நம்முடைய இலக்கியங்கள் நமக்கு சிறப்பாக எடுத்து காட்டுகின்றன. அகத்தினியலாக இருந்தாலும் சரி, புறத்தினியலாக இருந்தாலும் சரி, கல்வியலாக, கற்பியலாக, பொருளியலாக, மெய்ப்பாட்டியலாக எல்லாவற்றையும் இறுதியிலே மரபியலை கொண்டு வந்து சேர்ப்பார். எனவே இந்த ஒரு சூழலில் நம்முடைய மக்கள், பண்டை கால மக்கள் சிறப்புற வாழ்ந்து நீண்ட நெடிய காலங்கள் வாழ்ந்த ஒரு தன்மையை நம்மால் உணர முடிகிறது. அந்த வகையில் இந்த தமிழ் இலக்கியங்களில் சூழலியம் என்ற இந்த ஒரு தலைப்பு நம்மை பின்னோக்கி சிந்திக்க செய்து அதன் காரணமாக முன்னோக்கி வளர்வதற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலாக இருக்கின்றது என்பதை நாம் கண்டிப்பாக உணர வேண்டும். அந்த வகையில் இந்த ஒரு தலைப்பில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் வந்திருக்கின்றன என்று ஐயா அவர்கள் கூறினார்கள். ஒரே நிலையில் அதை நடத்த முடியாமல் வாரந்தோறும் இது கூட ஒரு விதமான சூழலியல் சிந்தனைதான் சனிக்கிழமை தோறும் அவர்கள் நடத்துவதாக இருப்பதாக நான் செய்தி அறிந்தேன். அந்த வகையில் மிகச் சிறப்பான முறையிலே இந்த ஒரு தொடர் கருத்தரங்கத்தினை நடத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கிறீர்கள். எனவே உங்கள் அனைவரையும் நான் மிகுதியும் நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிலையில் இன்றைய அமர்வு சிறிது நம்முடைய செயற்கை தன்மையாகிய இந்த மின்னின் காரணமாக சில இடர்பாடுகள் நேர்ந்தாலும் கூட அதுவும் நமக்கு பல வகைகளில் உதவி புரிந்து கொண்டிருப்பதால் இன்றைய இந்த சூழலியல் அமைப்புக்கு ஏற்ற நிலையில் இந்த கருத்தரங்கத்தினை நடாத்தி கொண்டிருப்பதால் இந்த முதல் அமர்வுக்கு என்னையும் ஒரு பொருட்டாக நினைத்து தலைமையை தாங்க அழைத்தமைக்காகவும் மற்றும் இந்த கருத்தரங்கில் பல்வேறு பெருமக்கள் பங்கு கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி இன்றைக்கு இந்த அமர்வு நிலையில் முதலாக வாழும் தகவமைப்பை வார்த்தவர்கள் பண்டை தமிழர் என்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு தலைப்பினை ஏற்றுக்கொண்டு கட்டுரை வழங்குவதற்காக முனைவர் சீனு தண்டபாணி அவர்கள் புதுச்சேரி, அவர் சாரதா கங்காதரன் கல்லூரியினுடைய உதவி பேராசிரியராக இருக்கிறார். அந்த முனைவர் சீனு தண்டபாணி அவர்களை தங்களுடைய கட்டுரையை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிடம் உங்களை பற்றிய செய்திகளை நீங்கள் அனைவருக்கும் ஒரு 2 நிமிடத்தில் புலப்படுத்துமாறு நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் அம்மா. வணக்கம். ஸ்ரீ மகாபெரிவா அவர்களினுடைய பாதம் தொட்டு வணங்கி மகிழ்கின்றேன். என்னை பற்றிய அறிமுகம், நான் முனைவர் சீனு தண்டபாணி, புதுச்சேரி. 75க்கும் மேற்பட்ட இளமுனைவர் பட்டம் பெற்ற உங்கள் மாணவர்களில் நானும் ஒருவன் என்பதை சொல்லிக் கொள்வதில் இங்கே பெருமகிழ்வு அடைகின்றேன். ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நிகழ்த்துகின்ற இணைய வழி பன்னாட்டு கருத்தரங்கிலே வாழும் தகவமைப்பை வார்த்தவர்கள் பண்டை தமிழர் என்ற தலைப்பிலே ஆய்வு கட்டுரை வழங்க வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களையும் முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன். நல்லதொரு அவைக்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய புதுவை மண்ணின் புகழ் பெண்மணி, சித்தர் இலக்கிய முன்னோடி, மதிப்பிற்குரிய முனைவர் இளமதி சாணிக்கிராமன் அம்மையார் அவர்களினுடைய அன்பு மாணவன் என்ற முறையிலும் நல்லதொரு அவை தலைமை என்ற வகையிலும் அவர்களுக்கு நான் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லதொரு வாய்ப்பை தந்திட்ட குழுவினருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கட்டுரைக்குள் நான் நுழைகின்றேன். வாழும் தகவமைப்பை வார்த்தவர்கள் பண்டை தமிழர்கள். இன்றைய அவசர உலகிலே கல்விச்சூழல் அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால் கூட அறியாமை சூழல் இன்னமும் இருட்டில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இதை மீட்பதற்கு என்ன வழி என்று ஆராய்ந்தால் இயற்கை வாழ்விலிருந்து விலகிய நிலைதான் நமக்கு தென்படுகிறது.
இந்த நிலையை மாற்றினால்தான் நம்மால் அறியாமை என்ற இருட்டிலிருந்து வெளிவர முடியும் என்பதுதான் என் கருத்து. இயற்கை மாற்றங்களால் ஏற்றம் உருவாக வேண்டும். ஆனால் இங்கே முற்றும் பாதித்த ஒரு அபாயம்தான் ஏற்பட்டுள்ளது. பண்டை தமிழர்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்வினுடைய நியதிகளை எல்லாம் நமக்கு இலக்கியங்கள் வழியாக கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அந்த இலக்கியங்களை கண்ணுறுகின்ற போதுதான் நாம் எப்படி வாழும் தகவமைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது நமக்கு புலனாகும். அந்த வகையிலே என்னுடைய கட்டுரை இங்கே நடைபயணிக்கின்றது. இயற்கை சூழல், உலகம் என்றால் என்ன என்பதற்கு எத்தனையோ விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. குறள் 742 ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் என்று. அதாவது மணி போல தெளிந்த ஒரு நீர், வெட்ட வெளியான ஒரு நிலம், மலை, அழகிய நிழலுடைய ஒரு காடு, இந்த நான்கும் தான் ஒரு நாட்டிற்கு அரணாக இருக்கக்கூடியது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அரணாக இருக்கக்கூடியதற்கு இடைப்பட்ட பகுதி என்ன என்று சொன்னால் அதுதான் உலகம். உலகம் என்பதற்கு இப்படியான ஒரு உன்னதமான ஒரு விளக்கத்தினை குறள் 742 கொடுத்திருப்பது நாம் கண்ணுறத்தக்கது. பூமியில் உயிரினங்கள் வாழ்வதற்கு அடிப்படையானது நீர். இது காக்கப்பட வேண்டும் என்பதுதான் நீர் மேலாண்மை. இதை எப்படி நீர் மேலாண்மை என்ற செய்தி அந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்கும் குறள் எண் 13 நமக்கு விடையிருக்கிறது. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி என்று. கடல் நீர் சூரிய ஒளியால் ஆவியாகி மேகமாக மாறி, மேகம் வானில் உள்ள மேகம் குளிர்ச்சி அடைந்து வாயு நிலையில் உள்ள நீர்த்துகள்கள் ஒன்றிணைந்து திரவ நிலைக்கு மாறி மழையாக பெய்கின்றது. இந்த காட்சியை அற்புதமாக படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். உயிரினங்கள் வாழ்வதற்கு தூய்மையான காற்று அவசியம். அந்த தூய்மையான காற்று நமக்கு தேவை என்றால் அதை தருகின்ற மரங்கள் அவசியம் என்பதை பண்டை தமிழர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த குறள் ஒரு சாட்சியாக நான் எடுத்துக்கொள்கின்றேன். மரங்களை பராமரித்தல் வேண்டும் என்பதை அந்த காலத்தில் மிக முக்கியமான ஒரு கருதுகோளாக நினைத்திருக்கிறார்கள். ஒரே தாவர இனம் அரிகேசி வகை என்று சொல்லலாம். ஒரே தாவர இனத்தை பராமரிக்கின்ற ஒரு முறை, சிறிய ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கமுகு எனப்படுகின்ற பாக்கு மரம், தெங்கு எனப்படுகின்ற தென்னை மரம், பனை மரம், இந்த 3 மரத்தையும் எப்படி பராமரிக்க வேண்டும் என்ற ஒரு செய்திதான் வாழ்விற்கான ஒரு நியதியாக நான் பார்க்கின்றேன். கமுகு எனப்படுகின்ற பாக்கு மரத்திற்கு தொடர்ந்து பராமரிப்பு தேவை. தெங்கு எனப்படுகின்ற தென்னை மரத்திற்கு அவ்வப்போது பராமரிப்பு இருந்தால் போதும், அது தன்னை காப்பாற்றிக் கொள்ளும். ஆனால் பனை மரத்திற்கு அப்படி அல்ல. ஒரு முறை பயிரிட்டு விட்டால் அது தானாக தன்னை வளர்த்து கொண்டு இந்த உலகிற்கு பயன் கொடுக்கும். இதெல்லாம் மனிதர்கள் வாழ்வதற்கான வழிமுறைகளாகவும் எடுத்துக்கொள்ளலாம். மனிதர்கள் ஒன்றை பராமரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முறை அறிந்து பராமரிக்க வேண்டும் என்ற நிலையிலும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பாடல் நாலடியார் நட்பாராய்தலில் 21வது பாடலாக அமைந்திருக்கிறது. கடையாயார் நட்பிற் கமுகனையர் ஏன இடையாயார் தெங்கின் நனையர் தலையாயர் என்னரும் பெண்ணை போன்று இட்ட ஞான்றிட்டதே தொன்மையுடையார் தொடர்பு என்ற பாடல் மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறது. மரங்களில் நான் அரசனாக இருக்கின்றேன் என்று கண்ணபிரமான் வாக்களித்திருக்கின்றார். ஏன் அவர் அரச மரத்தை குறிப்பிட்டிருக்கிறார்? மனித உயிர் நிலைப்பதற்கு காரணம் மூச்சுக்காற்று. இந்த மூச்சுக்காற்றை தருவது அரச மரங்கள். அதனால்தான் நீர்நிலைகள் இருக்கின்ற இடங்களில் எல்லாம் அரச மரங்கள் நடப்பட்டன. அரச மரங்களை சுற்றி வந்தால் ஆரோக்கியம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அதனுடைய அடியில் பிள்ளையார் சிலைகள் வைக்கப்பட்டன. பிள்ளையாரை சுற்றி வழிபடுகின்ற வழக்கம் ஏற்பட்டது என்று சொன்னால் அது நமக்கு மூச்சுக்காற்றை நாம் உள்வாங்கிக் கொள்வதற்காக, நமக்கான மூச்சுக்காற்றை நாம் பெறுவதற்காக என்ற நியதிகள் தான் அன்று ஆலய வழிபாடுகள் கூட இருந்திருக்கின்றன என்ற ஒரு செய்தி இங்கே நாம் எண்ணத்தக்கது. நீர் மேலாண்மை என்று எடுத்துக்கொண்டால் பண்டை தமிழர்களினுடைய மதிநுட்பம் மிகவும் போற்றத்தக்கதாக இருக்கிறது. பழங்காலத்தில் மக்கள் தாங்கள் வாழ்ந்த இடங்களில் இருந்த குட்டை, குளம், ஏரி, வாய்க்கால், ஆறு இவற்றையெல்லாம் கண்ணுறுகின்ற போது அதில் மிதந்திருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கண்ணுறுகிறார்கள். தண்ணீரில் மிதக்கும் தன்மை இவைகளுக்கு உண்டு என்று உணர்கிறார்கள். உணர்ந்த பின் அவற்றை மிதவையாக பயன்படுத்துகிறார்கள், கட்டுமரமாக பயன்படுத்துகிறார்கள். வாழை மரங்களை ஒன்றிணைத்து மிதவை பயணம் செய்திருக்கிறார்கள். மட்டை உரிக்காத தேங்காய்களை எல்லாம் ஒன்றாக்கி மிதவையாக்கி இருக்கிறார்கள். கொம்பினுடைய இரு முனைகளிலும் சுரை குடுக்கை என்று சொல்வார்கள்,
அந்த குடுக்கைகளை இணைத்து மிதவையாக்கி பயன்படுத்தியிருக்கிறார்கள். பானைகளை கவிழ்த்து அதனை மிதவையாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். தோல் பைகளில் காற்றடித்து அவற்றை பயன்படுத்தி இருக்கிறார்கள். மரங்களை இணைத்து கட்டுமரங்களாக உருவாக்கி அவற்றை கட்டுமரங்களாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, துடுப்புகளை கொண்டு நீரை கடந்தும் சிந்தனையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த செய்தியை சிலம்பு புறஞ்சேரி 176வது பாடலிலும் நம்மால் கண்ணுற முடிகின்றது. பரிமுக அம்பியும் கரிமுக அம்பியும் அறிமுக அம்பியும் அருந்துறை இயக்கும் என்று மணிமேகலையிலும் வங்கன் ஏரினன் மணிபல்லவத்திடை என்று அற்புதமான வரிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இவையெல்லாம் பண்டை தமிழர்கள் எப்படி நீர் மேலாண்மையை கடைபிடித்திருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுகளாக பார்க்கின்றோம். தோணி என்று நாம் ஒன்றை பார்க்கின்றோம். கட்டுமர பயணத்தில் செல்கின்ற போது போதிய பாதுகாப்பு நமக்கு இருக்காது என்பதை உணர்ந்தவர்கள் அதனால் ஒரு மரத்தை குடைந்து அரை வடிவில் அதை வடிவ கலனாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி தோணிக்கு பல வடிவங்கள் அன்ற காலத்தில் இருந்திருக்கின்றது. இந்த தோணிகளை பயன்படுத்தி தான் அவர்கள் நீர்நிலைகளில் மீன் பிடிப்பதற்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள். புனல் விளையாடலுக்கு, போக்குவரத்திற்கும், கடல் கொள்ளை மற்றும் வணிகத்திற்கும், முத்துக்குளித்தலுக்கும் இவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இதையெல்லாம் இங்கே பட்டினப்பாலை என்ற பாடலிலும் நற்றிணை, அகநானூறு, சிறுபானாற்று படை போன்ற இலக்கியங்களில் நம்மால் கண்ணுற முடிகின்றது. பல தமிழர்கள் தங்களுடைய தொழிலுக்கு ஏற்ப பல வகை கலன்களை உருவாக்கி அவற்றை செலுத்துகின்ற திறனையும் பெற்றிருக்கிறார்கள். ஒரு கடலினுடைய அலைகளினுடைய வேகத்தை கட்டுப்படுத்துகின்ற போலவும் அந்த நீரினுடைய தன்மைக்கு ஏற்ப நகர்ந்து செல்ல வேண்டும் என்பதற்காகவும் அந்த நீரினை எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டு கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காகவும் பண்டை தமிழர்கள் தன்னுடைய அறிவு நுட்பத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்ற சிந்தனை உண்மையிலேயே அவர்களை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றது. காற்றின் இயங்கு போக்கினை அறிந்து அதனை போக்கினால் பயன்படுத்த நினைத்தவன் பண்டை தமிழன் நலிகிறு முன்னீர் நாவாய் ஊட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் வருக என்று புறநானூற்று பாடல் அற்புதமாக சொல்லி இருக்கின்றது. இதைவிட இன்று வானியல் ஆராய்ச்சி தொழில்நுட்பங்கள் பெருகி இருக்கிறது. அதனால் வானிலையை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் வானிலை பற்றிய அறிவை பண்டை தமிழர்கள் எந்த சூழலோடு அறிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இயற்கை சூழல்களால் தான் உணர்ந்திருக்கிறார்கள். மழை என்று ஒன்றை எடுத்துக்கொண்டால் மழை வருமா என்பது வானியல் ஆராய்ச்சி கொண்டு இன்று அறிய வேண்டிய காலகட்டம். ஆனால் பழந்தமிழர் வாழ்வில் அறிவியல் கண்டுபிடிப்புகள் இல்லை, தொழில்நுட்பங்கள் இல்லை. இருப்பினும் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். எப்படி? உயிரினங்களினுடைய வாழ்வியல் தன்மைகளினுடைய மாற்றங்களை கொண்டு கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே, குறிமலை ஆழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, கேணி நீர்படு சொரித்தவளை கூப்பிடுகுதே என்று முக்கூடர் பல்லு மிக அற்புதமான ஒரு பாடலை பாடியிருக்கின்றது. தென்மேற்கு திசையிலே மலையாள மின்னலும் தென்கிழக்கு திசையிலே ஈழத்து மின்னலும் சூழ வளைந்து மின்னிக் கொண்டிருந்தாலும் கிணற்று தவளை கூப்பிட்டாலும் மழை நீர் புகுந்து விடாதபடி சேற்றினால் தன்னுடைய வலையை அடைத்து கொண்டிருந்தாலும் மழை நீரை தேடுகின்ற வானம்பாடிகள் பறவைகள் அங்குமிங்கும் திரிந்து கொண்டிருந்தாலும் மழை வரும் என்ற எச்சரிக்கையை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இதுதான் மழைக்கான குறியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். வெள்ளி மீனை மழைக்குரிய கோளாக பண்டை தமிழன் கருதி இருக்கிறான். வெள்ளி மீன் வானில் வடதிசையில் நின்றால் நாட்டில் மழை வளம் சிறக்கும் என்றும், வடதிசையிலிருந்து தென் திசைக்கு நகர்ந்து சென்றால் மழை வளம் குறைந்து பஞ்சம் உண்டாகும் என்றும் ஒரு அற்புதமான ஒரு பண்பாட்டினை பண்டை தமிழர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இதெல்லாம் வாழ்வில் அவர்கள் உணர்ந்தவர்கள். இவற்றையெல்லாம் நாம் உணர்வதற்காகத்தான் எழுந்தவைகள் இலக்கியம் என்பதை நாம் இங்கே நன்கு உணர வேண்டும். பயிர்களினுடைய செழிப்பிற்கு ஹைட்ரஜன் சத்து, நைட்ரஜன் சத்து வேண்டும் என்பது அந்த கால மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. இடிமின்னலுடன் கூடிய மழை நீரில் தான் இவை அதிகமாக இருக்கின்றன என்பதும் தெரிந்திருக்கிறது. எனவேதான் இயற்கையாகவே நைட்ரஜன் சத்து கிடைக்கின்ற மழை நீரை அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார். திருக்குறளில் கூட மண்ணீரை வற்புறுத்தாமல் மழை நீரை வள்ளுவன் வற்புறுத்தியதற்கு காரணம் இதுதான். இன்னும் நாட்டுப்புறங்களில் சில இடங்களில் மழை நீரை பிடித்து அதில் துணி துவைக்கின்ற பழக்கம் உண்டு. ஏனென்று சொன்னால் நல்ல நீரில் நீங்கள் துவைப்பதை விட மழை நீரில் துணியை துவைக்கின்ற போது அதனுடைய வெளுக்கும் தன்மை மிக அதிகமான தன்மை உண்டு. அதை நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன், என்னுடைய பயன்பாட்டிலும் பார்த்திருக்கின்றேன். இப்படியான ஒரு சூழல் நிலைகளை எல்லாம் பண்டை தமிழர்கள் கையாண்டு இருக்கிறார்கள். கிணறுகள் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றவை. நிகண்டுகள் சொல்லுகின்ற போது கூவம், கூவல், அசும்பு, குழி, பூவல், கேணி
துறவு என்று பல வகையான பெயர்களை இந்த கிணற்றுக்கு சூட்டி இருக்கிறது. ஆனாலும் ஹூ அம் என்று பிரிக்கின்ற போது ஹூ என்பது பூமியையும் அன்பு என்பது நீரையும் உணர்த்துகின்ற ஒரு நிலையிலே பூமியிலிருந்து கிடைக்கின்ற ஒரு ஊற்று நீர் என்ற நிலையில் கிணறு என்பது பொருள் எடுத்துக் கொள்ளலாம். இந்த சூழல் சீவக சிந்தாமணியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பூவளவாய் வெண்மணல் என்றும் ஊற்று நீர் பூவலுள் என்றும் சீவக சிந்தாமணி சொல்லுகின்ற வார்த்தைகள் நாம் கண்ணுறத்தக்கவை. அதே போல ஆழமான கிணற்று நீர் தான் தூய நீர் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். கோடையில் இந்த நீருக்கான தன்மையை பார்க்கின்ற போது கோடையில் இவை குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் இவை வெதுவெதுப்பாகவும் இருக்கும் என்பதை கல்லாடம் என்னும் அருந்தமிழ் நூல் நீர்நிலை கூவல் தெளிப்புணல் உண்டும் என்று அடியால் குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் குமரியர் காமமும் கூவலும் வெதுப்புரை என்ற அடியாலும் சுட்டிக்காட்டி இருக்கின்றது. இந்த நீருக்கு கூட நிலத்தடியில் இருக்கின்ற நீருக்கு கூட இயற்கை சூழலுக்கு ஏற்ப தன்னுடைய எல்லையை மாற்றிக்கொள்கின்ற சக்தி உண்டு என்பதை நாம் இங்கே கண்டுற முடிகின்றது. கிணற்று நீர் என்பது நிலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய நிலப்படுகைகள், அதாவது நீர்ப்படுகைகளில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்ற நீர். அந்த நீரை வெளியெடுப்பதற்காகத்தான் இவை கிணற்று நீராக பயன்படுத்தப்படுகின்றது. இந்த நீரை முகர்வதற்கு பல வடிவங்களில் கிணறுகள் தோண்டப்பட்டிருக்கின்றன. அதைவிட முக்கியமான செய்தி என்ன என்று சொன்னால், இந்த நீரை நிலத்தடியில் இருக்கக்கூடிய நீரை எப்படி வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்கு அவன் கண்டுபிடித்த நுட்பம் உண்மையில் பாராட்டத்தக்கது. எந்த ஒரு நுட்பமும் இல்லை. அறிவியல் தெரியாத ஒரு உலகத்தில் சகடை அல்லது பூட்டை என்று சொல்லக்கூடிய ஒரு உருளையின் வழியாக ஒரு கயிற்றினை செலுத்தி அந்த கயிற்றினுடைய நுனியிலே அமைத்திருக்கக்கூடிய பாத்திரங்களில் நீரை முகந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறான் என்று சொன்னால், இதைவிட ஒரு சிறப்பான சிந்தனையை நாம் எங்கே காண முடியும்? சங்ககால மக்கள் கிணறுகளை தங்களுக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் என்று சொல்வதை விட அந்த ஊர் செல்வதற்காக, வேற்றூர் செல்வதற்காகவும் அங்கே நடமாடுகின்ற கால்நடைகளுக்காகவும் அவர்கள் அதிகமான கிணறுகளை வெட்டி பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதைவிட முக்கியமான ஒரு ஆரோக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், நாம் சாதாரணமாக கிடைக்கின்ற நீரில் கிடைக்கக்கூடிய சக்திகளை விட கிணற்று நீரினுடைய சக்திக்கு மகத்துவம் மிக மிக அதிகம். சூடு, அதிதாகம், பசி, சரீர காந்தல், கொடிய சூளை, உடல் கடுப்பு, குடைச்சல், மயக்கம், வீக்கம், பித்த கோபம், நாளுக்கு நாள் அதிகரிக்கின்ற ஈலை நோய், இத்தனை நோய்களை குணப்படுத்துகின்ற சக்தி கிணற்று நீருக்கு உண்டு என்பதை கண்டுபிடித்து சொன்னவன் பண்டை தமிழன். ஆசார கூபத்து அரளால் அதிதாகம், விசாக சூடு பசி, மெய்காந்தல் மாசூளை, மெய்வெளி இடைத்துளைப்பு, மயக்கும் சோபை பித்தம், பையவரும் ஈழையரும் பார் என்று பதார்த்த குண பாடம் என்னும் ஏட்டுச்சுவடி நூல் அற்புதமாக எடுத்து தந்திருக்கிறது. அகநானூற்றில் கூட ஊர் ஊராக செல்லும் உப்பு வணிகர்களினுடைய கூட்டம் பயணம் செய்கின்ற போது உப்பு மூட்டைகளை சுமந்து செல்லும் எருதுகள் இலைப்பாறுவதற்காக ஆங்காங்கே அகன்ற வாயை உடைய கிணறுகள் தோண்டப்பட்டன என்ற செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றது. புறநானூற்றிலும் ஔவையார் கலர் நிலத்தில் தோண்டப்பட்ட கிணற்றில் புலத்தி அழுக்கு துணிகளை துவைத்து தூய வெண்ணிற ஆடையாக மாற்றி இருக்கிறார் என்ற செய்தியை நாம் கண்ணுற முடிகின்றது. உவர் மனத்தின் உள்ள பகுதியில் கூவல் தோண்டி அந்த நீர் மூலம் துணிகள் வெள்ளாவியில் இட்டு வெளுக்கப்பட்ட சூழலும் இங்கே தென்படுகின்றது. குடிநீருக்கு மட்டுமன்றி துணை துவைப்பதற்கும் வேளாண்மைக்கும் கிணற்று நீர் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. செம்மண் நலத்திலே உள்ள இருக்கக்கூடிய கிணற்று நீரை முகந்து பெரிய வாயிலை உடைய சாடிகளில் நிரப்பி அதில் தேற்றாங்குட்டை விதைகளை போட்டு அந்த நீரை தெளிவுபடுத்தி அதை அந்த தூய நீரை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்று நீரை தெளிவிப்பதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன. ஆனால் தேற்றாங்கொட்டை விதையை போட்டு நீரை தெளிய வைக்கலாம் என்ற சிந்தனையை சொன்னவன் பண்டை தமிழன். இன்று சுத்தமான நீரை பருக வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் சங்க காலத்திலேயே சுத்தமான நீரை பருகி இருக்கிறார்கள். காய்ச்சி வடிகட்டிய நீரை பயன்படுத்தி இருக்கிறார்கள். முன்றில் இருந்த முதுவாய் சாடி என்ற புறநானூற்று பாடல் 319 பாடல் இதற்கு ஒரு நற்சான்று. மேலும் கலித்தொகையில் கூட கலங்கிய நீரை தேற்றாங்கொட்டை விதைகளை பயன்படுத்தி தெளிவுபடுத்திய விதம் நன்றாக சுட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நீரை குடிப்பதற்கு இன்றைக்கு செப்பு பாத்திரங்களை பயன்படுத்துகிறோம். அன்றே கண்ணல், செப்பு போன்ற கலன்களை அக்கால தமிழர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். நெடுநல் வாடை 64வது பாடல் இதற்கு சாட்சி. சேமச்செப்பு என்பதற்கு நீரை சேமித்து வைக்கக்கூடிய பாத்திரம் என்று பொருள். அடுத்ததாக பார்த்தால் வேளாண்மை. உணவும் நீரும் நிலத்தில் கிடைக்கின்றன என்பதால் நிலத்தையும் நீரையும் ஒருங்கு கூட்டி வேளாண்மை உதவுக என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக வேளாண்மை என்பது எழுந்தது நிலத்தையும் நீரையும் பராமரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான்.
அப்படி பார்த்தால் கூட எத்தனையோ தொழில்கள் இருக்கிறது, பணம் சம்பாதிக்கின்ற தொழில்கள். ஆனால் உணவை தருகின்ற இந்த உலகத்தை இயக்கக்கூடிய தொழில் எது என்று சொன்னால் வேளாண்மை. அது எங்கிருந்து என்று சொன்னால் நிலத்திலிருந்தும் நீரிலிருந்தும். இவை இரண்டையினுடைய கூட்டாக வைக்கப்பட்டதுதான் அந்த வேளாண்மை. அந்த தொழில்தான் இருக்கின்ற தொழிலிலேயே சிறப்பான தொழில். எனவேதான் வள்ளுவம் சொல்கிறது, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று. இவ்வாறாக பண்டை தமிழர்களினுடைய வேளாண்மை சிந்தனையை நாம் பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக முடிவாக பல நோய்களுக்கு காரணம் தூக்கமின்மை. நள்ளிரவு 12 மணிக்கு மேல் விழித்திருக்க கூடாது என்பதை உணர்த்தியவர் ஔவையார். சேமம் புகினும் யாமத்து உறங்கு, கிருமிகள் தாக்கும் போது மூளை செயல் மறந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க வேண்டும் என்று அவருக்கு தெரிந்து சொன்னாரோ தெரியாமல் சொன்னாலோ, ஆனால் சேமம் புகினும் யாமத்து உறங்கு என்பதற்கு பின் மிகப்பெரிய ஒரு அறிவியல் சிந்தனை இருக்கிறது. அதை நாம் உணர வேண்டும். நண்பகல் 12 மணி வெயில் நம் மீது படக்கூடாது. ஈரமான தரையில் நாம் படுத்து உறங்கக்கூடாது. வயிற்றில் உணவு இருக்கும் போது நாம் சாப்பிடக்கூடாது. உறக்கம் வந்த பிறகுதான் நாம் உண்ண வேண்டும், உறங்க வேண்டும். இது போன்ற எத்தனை செய்திகள் இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. இவையெல்லாம் நாம் என்று படிக்கப் போகிறோம். எத்தனையோ முறைகளை விளக்கி சொன்ன பண்டை தமிழர்களுடைய வாழ்வு இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்வு. அதனால் தான் இன்றும் அவற்றை பற்றி நாம் நினைத்து பார்க்கின்ற வகையில் இருக்கின்றது. ஆனால் மனிதனினுடைய அடிப்படை தேவைகளான நிலமும் நீரும் காற்றும் மாசின்றி கிடைத்தால்தான் இன்னும் பல வருடங்கள் மனித தலைமுறை நீடிக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆனால் நீடிக்குமா என்பதில் இருக்கும் ஐயம் இன்னும் தீரவில்லை. நாளுக்கு நாள் இயற்கை குறைந்து கொண்டிருக்கின்றது, அழிந்து கொண்டிருக்கின்றது. இயற்கை சூழலிலிருந்து மனிதன் விலகி கொண்டிருக்கின்றான். செயற்கையின்பால் அதீத காதல் கொண்டு மனம் கொண்டு தனது சமூகத்தினுடைய செயல்பாட்டை நிலைப்பாட்டை எல்லாம் எழுந்து கொண்டிருக்கின்றான். இருக்கின்ற காலங்களையாவது ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் நாம் வாழ்ந்திட நினைக்க வேண்டும் என்று சொன்னால் இருக்கின்ற இயற்கையை பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இலக்கியங்களை ஏதோ எழுத்துகள் எண்ணங்கள் என்று பார்க்காமல் பண்டை தமிழர்களுடைய வாழ்வியல் என்று பார்த்தால் அந்த வாழ்வியலுக்குள் நமக்கான வாழ்வியல் தடங்கள் தென்படும். அவற்றை தென்பட்டால் நம்மளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பினை தந்திட்ட அவையை வணங்கி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி. முதல் அமர்வு தலைமையினுடைய மிகச்சிறந்த தலை மாணாக்கருள் ஒருவர் சீன தண்டபாணி அவர்கள் தம்முடைய அந்த உணர்வுக்கு ஏற்ப அவருடைய கட்டுரையும் மிகச்சிறந்த உணர்வு மிக்கதாக அமைந்திருந்தது. வாழ்த்துக்கள். அவரை பொறுத்தவரையில் அவருடைய கட்டுரை இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தவையின் காரணமாக அந்த இயற்கை வாழ்வியலை அறிவியல் பூர்வமாக உணர்ந்தவர்களாக பண்டை தமிழர்கள் இருந்தார்கள். அந்த நிலம், நீர், மலை, காடு என்ற அரண்கள் இயற்கை அரண்களாக இருந்து மக்களை காப்பாற்றின. அது மட்டும் இல்லாமல் தூய காற்று, அதற்கு அந்த அரச மரம் பற்றி கூறினர். இது உண்மையிலேயே ஐயா அவர்கள் கூறியது போல பயன்பாடு உடைய ஒன்று. அந்த அரச மரம் அதை சுற்றி அதற்கு கீழ் பிள்ளையார் அதனை சுற்றி வருவதின் காரணமாக முழுமையான ஒரு தூய காற்றை ஒவ்வொரு மனிதனும் உணர முடியும். ஏன்னா மனித வாழ்க்கையினுடைய அடிப்படையே மூச்சு காற்றில் தான் இருக்கிறது. காற்று மாசுபடும் பொழுது அதனை இழுக்கின்ற மனிதனுடைய மூச்சு அந்த உள் புகுகின்ற நுரையீரல் மிகுதியும் கெட்டு போய்விட்டால் அவனுடைய வாழ்க்கையே போய்விடும் என்பதனால் அவர்கள் எவ்வளவு முழுமையாக உணர்ந்து இதனை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை மிக அழகாக அவர் புலப்படுத்தியுள்ளார். இந்த காற்றுக்கு அடுத்து நீரை பற்றி சொல்லும் பொழுது நம்முடைய இலக்கியங்கள் குறியது போலவே நம்முடைய பழைய பாடல் ஒன்று, ஆற்று நீர் வாதம் போக்கும், ஊற்று நீர் பித்தம் போக்கும், கிணற்று நீர் சிலேத்துமம் போக்கும், சோற்று நீர் இம்மூன்றும் போக்கும். இங்கேதான் நம் பண்டை தமிழருடைய அறிவியல் இருக்கவனுக்கு ஆற்று நீரும் கிடைக்கல, ஊற்று நீரும் கிடைக்கல, கிணற்று நீரும் கிடைக்கவில்லையா? ஏன்னா இப்ப நகர மையத்தில் இருப்பவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது. ஆனால் சோற்று நீர், காலையில் எழுந்து நீராகாரம் சாப்பிடுவதனுடைய மிகப்பெரிய ஒரு உண்மையை அவர்கள் புலப்படுத்தி இருக்கிறார். இந்த சோற்று நீர் இந்த மூன்றையும் நம்முடைய அந்த உடலில் ஒரு சரி விகிதத்தில் வைத்திருக்கும். ஏன்னா இந்த வள்ளிமிகில் இந்த மூன்று மிகுமானால் அதனுடைய தன்மையில் நமக்கு நோய்கள் எல்லாம் வரும் என்பதை குறள் மிகச்சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கிறது. எனவே அந்த காற்றை மாசுபடுத்தாத தன்மை, நீர் மாசுபடுத்தாத நிலையில் நமக்கு கிடைப்பது முதலான பல்வேறு நிலைகளை
எப்படி அவர்கள் தோணிகளை எல்லாம் இயற்கையினுடைய பொருள்களை வைத்துக் கொண்டே அவர்களுடைய அறிவாற்றலால் அவர்கள் எல்லாம் கடலை கடக்கக்கூடிய நிலையில் அவர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள் என்பது போன்ற பல்வேறு விதமான ஒரு சிறப்பு பொருந்திய இந்த வடகிழக்கு பருவக்காற்றும் தென்மேற்கு பருவக்காற்றும் அவர்கள் அழகாக ஈழ மின்னல் என்றெல்லாம் மிக அழகாக சொல்லி இருப்பதை எல்லாம் எடுத்துக்காட்டி இவை அனைத்தும் நம்முடைய இலக்கியங்களில் தான் இருக்கின்றன. எனவே இவற்றை எல்லாம் நாம் முழுமையுமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக கூறிய தண்டமணி அவர்களுக்கு நன்றி. எனவே மிகச்சிறந்த முறையில் இது போன்ற கட்டுரைகள் தாங்கள் அதிகமாக எழுத வேண்டும் எனவும் வாழ்த்துகிறேன். இனி அடுத்த நிலையில் அருணாதேவி இருக்காங்களா? அமருதீன் காத்துட்டு இருக்காருமா. அவரை யாரு வேணாலும் இருக்காரு, நீங்களே சொல்லுங்க. சரிங்கம்மா. அமருதீன்மா அவருடைய கடைசி 5வது கட்டுரை நற்றினையும் மரங்களும் என்ற தலைப்பிலே தி அமருதீன் அவர்கள். இவர்கள் ஜமால் முகமது கல்லூரியினுடைய உதவி பேராசிரியராக இருக்கிறார். வாருங்கள் அமருதீன். ஐயா, உங்களுடைய மைக்கு கேட்கலீங்க, ஒர்க் ஆகல. உங்களுடைய பவர் பாயிண்டையும் நீங்க ஷேர் பண்ணலாம். பேசுங்கய்யா அமருதீன். பேசுறது கேட்கலைங்க அமருதீன். உங்க மைக்கை அந்த இது எடுத்துட்டு வேணா பேசுங்க நேரடியா. ஹெட்போன் எடுத்துட்டு ஹெட்போன் கீழே இருக்கிறத கட் பண்ணிடுங்க. நாங்க பேசுறது கேட்காது. இல்ல கேட்கல, கீழே அதனுடைய கனெக்ஷன் எடுத்துருங்க. இப்ப பேசுங்க. இப்ப ஆஃப்ல இருக்கு. மைக் ஆஃப்ல இருக்கு. சிஸ்டத்துல மைக் ஆஃப் பண்ண. பேசுங்கய்யா. வரல, மைக் ஆன் ஆகலைங்க. ஐயா வெளியில கேட்கல. அவரே இன்னொன்னுல இருந்து வர்றார், மொபைல்ல இருந்து வர்றீங்க. அமருதீன் பேசுங்கய்யா. பேசலாம். ஓகே. வணக்கம். என்னுடைய பெயர் நீ அமீருதீன். தமிழ்துறை திருச்சி ஜமால் முகமது கல்லூரியிலே உதவி பேராசிரியராக பணிபுரிகிறேன். என்னுடைய ஒரு சிறுகதை கடந்த ஆண்டு புதுவை அருங்காட்சியகம் நடத்திய சிறுகதை போட்டியில் தேசிய அளவில் முதல் பரிசு பெற்றது. என்னுடைய ஒரு இலைகளின் மௌனம் கவிதைகளாய் என்ற நூலானது வெளியிடப்பட உள்ளது. இதுவரை ஒரு 6 சிறுகதைகளும் ஒரு 10 கட்டுரைகளும் எழுதியிருக்கிறேன். என்னுடைய 30வது வயதில் அஞ்சல் வயதில் தமிழ் இளங்கலை, முதுகலை, நெட், எம்பில் போன்றவற்றை பணி சூழலுக்கு இடையே பகுதி நேரமாக படித்து வெற்றி பெற்று இப்பொழுது உங்கள் முன் பேராசிரியராக நான் காட்சி தருகிறேன். கடுமையாக உழைத்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்பதற்கு நான் ஒரு நல்ல உதாரணமாக திகழ்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் இந்த அமர்வுடைய தலைவி அம்மா அவர்கள், என்னுடன் பேசக்கூடிய சக பேராசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி என்னுடைய கட்டுரைக்குள் உள் செல்லலாம் என்று இருக்கின்றேன். இன்று உலகம் மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த சிக்கல் உலக வெப்பமயமாதல். இதற்கு காரணம் என்ன? புவிப்பந்தின் பசுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கின்றது. காடுகளை கட்டிட வளர்ந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டின் பரவல் 2% பாதுகாக்க காடுகள் கேக்குதுங்களே ஐயா, விட்டு விட்டு கேக்குதே. நிமிஷம் கேக்குதுங்களா? பேசுங்கய்யா. மரங்களை அழித்து விட்டு ஆயிரக்கணக்கான செடிகளை நட்டுக் கொண்டு இருக்கின்றோம்.
இந்த நிலையில் தான் உலக வெப்பமயமாதல் சிக்கல் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் நாம் சங்ககால மக்களையும் அவர்கள் மரங்களை நேசித்த விதத்தையும் சிந்திக்க வேண்டியது ஒரு அத்தியாவசியமான கடமையாக இருக்கின்றது. முன்னோடு என்னுடைய கட்டுரை நுழைவிடுகிறேன். உலகத்தில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவாக உள்ள குணம் அன்பு. ஒரு மனிதன் தன் உறவினர்களை, நண்பர்களை நேசிப்பதின் வெளிப்பாடாகும். இதனையும் தாண்டி சங்ககால மக்கள் இயற்கையை விரும்பினார்கள். ஐயா கேட்கலைங்கய்யா. ஐயா உங்களுடைய இது கிளியரா இல்ல. நீங்க வேற தயார் செஞ்சுக்கிட்டு பிறகு கூட வர்றீங்களா? அடுத்த கட்டுரையாளரை யாராவது வாசிக்க சொல்லலாம். ஏன்னா உங்க இணைய வசதியில சிக்கல் இருக்கு, பாத்துக்கலாம். சொல்லுங்கய்யா. அருணாதேவி இருக்காங்கம்மா, அவங்க பேச சொல்லலாம். ஓகே ஓகே ஓகேங்கய்யா. ஐயா அவர்கள் முனிவர்த்தி அமிர்தீன் அவர்கள் உலக வெப்பமயமாதல் சிக்கலை போக்கக்கூடியது மரங்கள் தான் அப்படின்னு சொல்றதுக்காக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். மிக அற்புதமாக அவர் ஆரம்பித்தார். இருந்தாலும் கூட மின்தடங்கள் காரணமாக அவர் அடுத்து வாசிப்பார். இப்பொழுது SFR கல்லூரி சிவகாசியில் இருந்து முனைவர் பட்ட ஆய்வாளர் ஆகிய அருணாதேவி இலக்கியங்களில் உணவு சூழலியல் என்ற தலைப்பிலே இப்பொழுது கட்டுரை வாசிக்க இருக்கிறார். வாருங்கள் அருணாதேவி. வணக்கம் அம்மா. சங்கரா கலைக்கல்லூரி இந்த நிகழ்ச்சியை நடந்து கொண்டிருக்கும் அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இந்த தலைமையேற்று இருக்கும் அம்மா அவர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இலக்கியங்களில் உணவு சூழலியல். இன்றைய நாம் பாரம்பரியத்தை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நினைவுபடுத்தும் விதமாகவும் நாம் பாரம்பரியத்தை மீட்டு கொண்டு வர வேண்டும். அதை நாளடைவில் வரும் சந்ததியினருக்கு நம்ம அந்த பாரம்பரிய உணவுகளை நாம் அடையாளப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு இக்கட்டுரையை நான் அமைத்துள்ளேன். அதாவது மனிதன் இந்த புவியியல் சூழலுக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான். அந்த சூழலுக்கு ஏற்பதான் பண்பாடும் சார்ந்து அமைகின்றது. இந்த இயற்கை சூழல் நிலைப்பாட்டிலிருந்துதான் நாம் இலக்கியத்தையும் பண்பாட்டையும் புரிந்து கொள்ள அமைகிறது. எல்லா உயிரினங்களும் உயிரற்றவைகளும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பதுதான் இந்த சுற்றுச்சூழல் மண்டலம் என்று கூறுகிறார்கள். எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படை தேவை என்பது உணவாக அமைகிறது. இந்த உணவு பழக்க வழக்கங்கள் அந்தந்த சமுதாயத்தின் பண்பாட்டை அடிப்படையாக கொண்டுதான் அமைந்துள்ளதை காண முடிகிறது. இன்றைய நாம் பண்பாட்டை விட்டு விலகி வரும் இந்த இளம் சந்ததியினர் வேற்று நாட்டு உணவுகளை உட்கொண்டு பலவித நோய்களுக்கு ஆட்பட்டு கொண்டு இருக்கின்றோம். நாம் தமிழர்கள் எப்படி நம் பண்பாட்டு உணவை உண்டு ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளேன். சூழலியல் என்பதற்கு மனிதன் வாழும் இடம், அதனை சுற்றியுள்ள அமைப்பு, அதை சூழலியல் என்று ஆகும். அதனை பாதிக்கக்கூடிய சுற்றியுள்ள காரணிகளும் ஆகும். மனித வாழ்வோ அறிவியல் களஞ்சியம் சூழலியல் பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, மனித வாழ்வோடும் வளத்தோடும் இணைந்து நிற்பது சூழ்நிலை. அதை பற்றி விளக்குவதுதான் சூழலியல் என்று குறிப்பிடுகிறது. நம் தொல்காப்பியர் சொல்கிறார், முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்று பாகுபடுத்தியுள்ளார். முதற் பொருள் என்பது மக்கள் வாழும் இயற்கை சூழலுடன் சார்ந்த ஒரு நில அமைப்பாகும். கருப்பொருள் என்பது அந்நிலத்திற்குரிய சிறப்பான விளைபொருள், பறவைகள், மரங்கள் என்று 13 அடிப்படையிலான 5 நிலங்களுக்கு 40 கருப்பொருள்கள் காணப்படுகின்றன. உரிப்பொருள் என்பது மக்களின் வாழ்க்கை முறை, வாழ்க்கை ஒழுகாறு, இந்த இயற்கையுடன் சேர்ந்த நில அமைப்புக்கேற்ற வாழ்க்கை முறையை ஒரு தொடர்பு படுத்தி அழகாக குறிப்பிட்டிருக்கிறார் தொல்காப்பியர். அந்த அடிப்படையில் சங்ககால மக்களும் வாழ்ந்து இருக்கதை நம் இலக்கியங்கள் சுட்டி காட்டுகின்றன. இந்த உணவின் மனித வாழ்வில் உணவின் பங்கு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். நம் தமிழர் தம் பண்புகளின் முதன்மையானது இந்த விருந்தோம்பல் பண்பு என்று கூறப்படுகிறது.
அதற்கு புறநானூறு உண்டி முதலே உணவின் பிண்டம், உடம்பை வளர்க்கும் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம் மேற்கோள்கள் காண முடிகிறது. உடல் நலத்தை வளர்ப்பதில் அடிப்படையானது உணவின் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. விலங்குகளும் உணவுகளை உண்கின்றன. விலங்குகள் உடல் வளர்ச்சிக்கும் செயல்படுவதற்கும் மட்டுமே உணவை நாடுகின்றன. ஆனால் மனிதன் இதற்கு அப்பாற்பட்ட நிலையில் உடல் வளர்ச்சிக்கு மட்டுமல்லாது தன் உணர்ச்சிக்கும் சேர்ந்து உணவை நாடுகின்றான். மனிதனின் வளர்ச்சி, எடை, உயரம், உருவம், வயதால் ஏற்படும் மாற்றம், மனிதனுடைய மனோபக்குவம், 3 குணங்கள் சொல்வார்கள், சத்துவ குணம், ரஜகுணம், தாமச குணம். இந்த குணங்களுக்கு அடிப்படை உணவு ஒரு முக்கிய ஆதாரமாக விளங்குகின்றது. அந்த வகையில் உணவை எப்படி நல்ல முறையில் அவர்கள் தேர்ந்தெடுத்து நிலத்திற்கு ஏற்ப அதை விதைத்து சாப்பிட்டார்கள் என்பதை நம் இலக்கியங்கள் அழகாக பதிவு செய்துள்ளது. சங்ககால உணவு முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கீரை, காய்கனி, பழங்கள், சிறுதானிய உணவு, தேன், கிழங்கு வகைகள், பால், தயிர், மாவடு, உப்பு, பல உணவுப் பொருட்கள் இதில் நிறைய அடங்கி உள்ளன. ஆனால் நான் இந்த கட்டுரையில் நெல், அரிசியின் வகைப்பாடு அவர்கள் எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படி சில ஒரு உதாரணங்களை மட்டும் நான் இக்கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளேன். ஞானக்களஞ்சியம் குறிப்பிடுகிறது, இந்த திணை சாப்பிடுவதால் எவ்வளவு ஆரோக்கியம் என்பதை ஒரு பாடல் அழகாக விளக்குகிறது. சாமை சோறு ஆமை ஆயில் குதிரை வாளி தந்திடுமே குறைவில்லா வாழ்வு, கோலூன்றி நடப்பாரும் கம்மங்கூழால் கால் ஊன்றி நடப்பார், திணை உண்டால் தேக்கு போல் உடல் வலுவாகும், வரும் நோய்களை வராகால் விரட்டிடுவோம், ராகியால் பலகாரம் கால்சியத்தின் அதிகாரம், சம்பா கோதுமை தீர்க்குமே மலச்சிக்கலை, உடல் எடையை எள்ளு கூட்டிடுமே கொள்ளு சோளம் உடல் பருமனை குறைத்திடும் என்று இந்த சித்த மருத்துவத்தில் அழகாக குறிப்பிட்டுள்ளது. மருந்து வாங்க செலவிடும் பணத்தில் நமது பாரம்பரிய உணவு வகைகளை, சிறுதானியங்களை நாம் உண்டால் நோய் நொடியின்றி இருக்கலாம் என்பதை இப்பாடல் மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. நம்ம சங்க இலக்கியங்களிலும் வரகு, சாமை, எள்ளு போன்ற பல உணவுப் பொருட்களையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த பழந்தமிழ் உணவில் அரிசி மிக முக்கிய முதன்மை இடம் பெறுகிறது. நெல்லின் வகைகளை குறிப்பும் போது செஞ்சாலி, செந்நெல், சொல்வரி, இயவை, ஐவனம், மலைநெல், வெண்ணெல் என்னும் பெயர்களில் காணப்படுகிறது. இலக்கியங்களில் நெல்லினை வேக வைத்து பின்னர் நன்றாக காய வைத்து அதில் எடுக்கப்படும் அரிசியை தமிழர்கள் புழுங்கல் அரிசிங்கிறார்கள். அதை குற்றப்பட்டு உமி தவிடு நீக்கப்பட்ட அரிசியை குத்தல் அரிசி என்றும், சுத்தம் செய்யப்படாத அரிசியை கொளியல் அரிசி என்றும் குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக புழுங்கல் அரிசியை மக்கள் விரும்பி உண்கின்றனர். பொதுவான மக்கள் அனைவரும் சாப்பிடக்கூடியதாக இருந்தது என்று குறிப்பிடுகின்றனர். இந்த அரிசி அதன் வேறு பெயர்களின் பார்த்தோம் என்றால் பிங்கள நிகண்டு என்ன குறிப்பிடுகிறது? அடிசில், அவி, அமிழ், அழுப்பு, உணா, உன், ஊன், கூழ், சதி, சாதம், கொன்றி, சோ, துப்பு, தோழி, பருக்கை, பாத்து, பிசி, புகர்வு, புழுங்கல், புற்கை, பொம்பல், பொருகு, மடை, மிசை, மிதவை, முரல், வல்சி என்று பல்வேறு பெயர்கள் குறிப்பிடுகின்றன. இதே பெயர்கள் இலக்கியங்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இதில் மிதவை என்பது கூட பருப்பு சாதத்துடைய சேர்த்து சாப்பிடக்கூடிய உணவாக பெருமானாற்றுப்படையில் குறிப்பிடுகிறார்கள். இதில் நெல் பல்வேறு நாடுகளுக்கு இந்த அரிசி உணவு தானியமாக இருக்கப்படுகிறது. ஒரு பல தொல்காப்பியம் சங்க இலக்கியங்களும் இந்த நெல்லை பற்றி அழகாக குறிப்பிடுகின்றன. பழமொழிகள் கூட இருக்கு. எள்ளு பயிரானாலும் நெல்லு பயிர், உழுத புலத்தில் நெல் விதை போன்ற பழமொழிகள் நெல்லின் பயிரின் முக்கியத்துவத்தை நாம் காண முடிகிறது. பண்டைய தமிழகத்தில் பல வகையான நெல் பயிர்கள் பயிரிட்டு வந்தன. நம் சங்க இலக்கியங்களில் 102 இடங்களில் நெல் என்ற சொல் ஆளப்பட்டுள்ளது. செந்நெல் 21 இடங்களிலும், ஐவன நெல் 4 இடங்களிலும், வெண்ணெல் 24 இடங்களிலும் இடம்பெற்றுள்ளது. மொத்தம் 145 இடங்களில் இந்த நெல் என்பது ஆட்சி பெற்றுள்ளது என்பதை அறிய முடிகிறது. ஐவன நெல், மலை நெல், தோரை நெல் என்பது மதுரை காஞ்சியிலும், தோப்பி நெல் மலைபடு கடாம் பெருவனாற்றுப்படையிலும், மூங்கில் நெல் போன்ற நெல்கள் காணப்படுகின்றன. சாலி நெல், முடந்தை நெல், செந்நெல், வெண்ணெல் இவ்வாறு பல்வேறு வகையான நெல்களும் காணப்படுகின்றன. சாலி நெல் அப்படிங்கிறது ஒரு உயர்தர நெல்லாக மதுரை காஞ்சியில் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
சீரென்ற உயர்நெல்லின் ஊர்கொண்ட உணர்கொற்றவ என்று மதுரை காஞ்சியில் குறிப்பிடுகிறது. அதாவது சாலியூர் என்ற ஊரில் சாலி எனும் நெல் விளைந்த சாலிங்கிற ஒரு நெல் வளத்தால் பெயர் பெற்றவ வரலாற்றை இப்பாடல் அடிகள் நமக்கு உணர்த்துகிறது. சிறைக்கொள் வேலி என்பது ஒரு வேலி நிலம் 6 காணி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஏக்கர் நிலத்தில் 4.2 மெட்ரிக் டன் அளவிற்கு இந்த நெல் விளையும் பகுதியாக தமிழகம் இருந்துள்ளது. அவ்வளவு நெல்லின் விளைச்சலின் அமோகத்தன்மையை நாம் இதில் அறிய முடிகிறது. அந்த நெல்கள் நெடிது வளர்ந்து பெரிய தாளினை கொண்டதாகவும் காணப்படுகிறது. சம்பா பொன்னி போன்ற நெல் வகைகளும் நெடிது வளரக்கூடியது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த சாலி நெல்லும் நெடிந்து வளரக்கூடியது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை 5 அறிவு உயிரினங்களும் சாப்பிட்டு இருக்கிறேன் அறிய முடிகிறது. அப்புறம் மூங்கில் அரிசி, அதாவது குறிஞ்சி நிலத்தில் விளையக்கூடிய இன்றியமையாத தானியம் மூங்கில் அரிசி. இதை நெற்கொள் நெடுவெதிர்க்கு அனந்த யானை என்று குறிப்பிடார்கள். பழங்குடி மக்கள் இந்த மூங்கில் அரிசியை வாழையடி வாழையாக மூங்கில் போல் சுற்ற முடியாமல் வாழ்க என்று மணமக்களை வாழ்த்தும் வழக்கமும் இருந்துள்ளது. ஏனால் நாளடைவில் பழக்கத்தில் பழமொழியோடு இந்த வார்த்தைகளை உபயோகிக்கும் பொழுது மக்கள் அந்த பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்ற அவர்களுக்கு ஞாபகமூட்டும் விதமாக இந்த சொற்களை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். நம் முன்னோர்கள் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலுமே மிகுந்த ஒரு ஆழ்ந்த பொருள் காணப்படுகின்றது. அதாவது மூங்கில் தாவரங்கள் 2 ஒன்றிலிருந்து ஒன்றாக தோன்றி புதர் போல நெருங்கி வளரக்கூடியதாக காணப்பட்டது. காலம் காலமாக வாழ்பவை. திருமண விழாக்களின் போதும் கூட மூங்கில் பந்தல்கள் நடுதல், வாழை மரம் கட்டுதல் தவறாமல் அதை கடைபிடித்து இன்றும் வருகிறார்கள். மூங்கில் பயிர்கள் தாவரங்களை போர் ஒவ்வொரு ஆண்டும் பருவத்தில் பூக்காமல் தன் வாழ்நாளை முடிக்கும் போது தன் இனத்தை பரப்புவதற்காக பூத்து விதைகளை உருவாக்கும். கிட்டத்தட்ட ஒரு கோதுமை போல காட்சியளிக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த மூங்கில் அரிசி. மலைபடு கடாம் இந்த மூங்கில் அரிசியை பற்றி கூறியது. களை வளர் நெல்லின் அறிவுலை ஊழ்ந்து. இதில் களை வளர், அதாவது மூங்கில் என்பதற்கு பல்வேறு பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. அது கடைசியில் நான் தொகுத்து கொடுத்துள்ளேன். இந்த மூங்கில் அரிசியின் பற்றிய, அதாவது மருத்துவத்தில் மூங்கில் அரிசியை பற்றி என்ன சொல்கிறார்கள், ஆக்சிஜனை அதிகமாக வெளியிடப்படும் மரம் அப்படின்னா அந்த மூங்கில் மரம் என்று சொல்லப்படுறாங்க. அந்த மூங்கில் அரிசி உடலுக்கு பலத்தையும் வீரியத்தையும் கொடுக்கக்கூடியது. அந்த காலத்தில் அரசர்கள், போர் தளபதிகள், வீரர்கள் இந்த அரிசியை சாப்பிட்டு இருக்கிறார்கள். இதில் மெக்னீசியம், காப்பர், ஜிங்க், தைமின் போன்ற உடலுக்கு அத்தியாவசியமான சத்துக்கள் அடங்கியிருக்கின்றன. உடலில் தேவையில்லாத சதைகளை குறைக்க இந்த மூங்கில் அரிசி கொழுப்பை குறைப்பதற்கும் ஆற்றலை பெருக்குவதற்கும் இந்த மூங்கில் அரிசி மிகவும் பயன்பட்டுள்ளது என்பதை ஒரு நாளிதழில் குறிப்பிட்டிருந்தார்கள் ஒரு மருத்துவர். மூங்கில் ஒன்று 40-60 ஆண்டு காலம் நன்றாக விளைந்து அதில் பூக்குள் மலர்கள் நிகழ்வு என்பது அந்த மூங்கிலின் ஒரு இறுதி காலத்தை குறிக்கிறது. இவ்வாறு மூங்கில் மிகுந்த பலனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மூங்கிலை நாம் எப்படி இந்த சொற்கள்லாம் இலக்கியங்கள் கையாண்டுள்ளன, அமை, தோரை, மால்வரை, வெதிர், வேய், வேரல், களி, பனை போன்றவை மூங்கிலை குறிக்கும் பெயர்களாக இந்த 10 பாட்டில் மட்டும் எடுத்துக்கொண்டாலும் நிறைய இந்த மூங்கிலுக்கு வேற்று பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. அடுத்து வெண்ணெல். குறிஞ்சி நிலத்தில் தன் வளத்திற்கு ஏற்ப நெல் வகையினை ஐவெண் நெல்லோடு அரிக்கொள்வு நீல என்று மதுரை காஞ்சியில் வெண்ணெல் பயன்படுத்தியிருக்காங்க. கூத்தருக்கு வெண்ணெல் அரிசி சோரோடு அவர்கள் படைக்கப்பட்டதை, அவர்கள் விருந்து உண்பதை நாம் அறியலாம். ஐவனம் என்பது இதில் அதாவது மலைநெல், காட்டுநெல், பெய்நெல் என்றெல்லாம் கூறப்படுகிறது. நன்சை நிலத்தில் விளையும் நிலை வெண்ணெல் என்றும், புன்சை நிலத்தில் வளம் பார்த்த பயிராக விளைந்த நிலை ஐவன வெண்ணெல் என்று கூறப்படுகிறது. பிறகு செந்நெல் அரிசி. செந்நெல் என்பது சிவப்பரிசியை குறிப்பிடுகிறது. சிவப்பரிசி ஒரு அற்புதமான ஒரு அரிய உணவாக காணப்படுகிறது. மலைகளிலும் மானாவாரியாக விளையக்கூடிய ஒரு அரிசி சிவப்பரிசி. அதை காட்டரிசி, தீட்டப்படாத அரிசி, முழு அரிசி என்று கூறுவது உண்டு. பொதுவாக நெல்லில் 4 பகுதிகள் கூறப்படுகிறது. வெளியே இருக்கும் உமி, உள்ளே இருக்கும் தவிடு,
கடைசியாக உள்ளே இருக்கும் மாவு பொருள் இவற்றுள் நல்ல சத்துக்கள் அனைத்தும் வெளிப்பகுதியில் வெறும் சக்கை மட்டும் உள்பகுதியில் இருக்கின்றன. ஆனால் சத்து பகுதியை மாடுகளுக்கு தீவனமாக கொடுத்து விட்டு சக்கையை மட்டுமே நாம் சாப்பிடுகிறோம் அரிசியில். ஆனால் சிவப்பு நெல் மட்டும் இந்த அமைப்பில் சிறப்பு மிக்கது. இந்த சத்துக்கள் அனைத்தும் மாவு பகுதி உட்சென்று சேமிக்கப்படுவதால் தீட்டப்பட்ட பின்பும் அதன் சக்தி இந்த சிவப்பரிசியில் காணப்படுகின்றது. இதில் B1, B3, B6 போன்ற வைட்டமின்கள் காணப்படுகிறது. இதில் இரும்பு சத்து, ஜிங்க், மாங்கனீசு, மெக்னீசியம், பாஸ்பரஸ் போன்ற கனிமங்கள், நார்ச்சத்து என்று சிவப்பு அரிசியில் அடங்கியுள்ளது. இந்த சிவப்பு அரிசியை பற்றி ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது இதய வியாதிகளுக்கு ஒரு அற்புதமான மருந்தாக இது பயன்படுகிறது. ஆன்தோசயனின், பாலிபினால் போன்ற வேதிப்பொருட்கள், இதில் மானோகோலின் என்ற வேதிப்பொருள் அடங்கியுள்ளது. மறுபெயரில் இரத்தத்தில் கொழுவை குறைக்க உலகம் கொடுத்து வருகிறார்கள். இதில் சிவப்பரிசியில் இருக்கும் எண்ணெய் நம் உடலில் இருக்கும் LDL, அதாவது கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுகிறது. அமெரிக்காவில் லூசியானா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு ஆய்வில் இது இந்த சிவப்பரிசியிலிருந்து தயாரான எண்ணெய், ரைஸ் பிரான் ஆயில் சிலரை பயன்படுத்த சொல்லி சோதனைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். இறுதியில் LDL அளவு குறையுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. இவ்வளவு சிவப்பரிசியில் மிக மகத்துவமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருந்துள்ளதை நம் முன்னோர்கள் அறிவியல் தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில், ஆய்வுக்கூடம் இல்லாத காலத்திலே பயன்படுத்தி இருப்பது நமக்கு பெருமைக்குரிய விஷயமாக கருதப்படுகிறது. கொரியாவில் புத்தர் சிலைகளுக்கு உள்ளே சிவப்பு நெல் விதைகள் பாதுகாத்து வைக்கப்பட்டிருது. தமிழ்நாட்டில் இந்த சிவப்பு நெல்கள் மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர் போன்ற நிலங்களிலும் இது அமோகமான விளைச்சல் இருந்துள்ளதை அறிய முடிகிறது. இதற்கு ஒரு பழமொழி, மாடு கட்டி போரடித்தால் மாளாத செந்நெல், ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. அதாவது மதுரையில் இந்த சிவப்பு நெல் காணப்படுகிறது. இன்னொன்னும் இந்த சிவப்பு நெல்லுடைய வலிமையை அழகா இந்த பாடல் திருது. அதாவது போரடித்தல் என்பது இந்த நெல்லை பிரிக்க ஒரு முறை. அந்த மாடுகளை பயன்படுத்தி மாட்டால் கூட அந்த செந்நெல்லை பிரித்து எடுக்க முடியவில்லையாம். அத்தகைய வலுவற்று காணப்படுகிறது. ஆணையை கட்டி போரிட்டார்கள் என்ற மேற்கண்ட பாடல் நமக்கு உணர்த்துகிறது. சிவப்பு நெல்லின் வலிமையும் அதன் தன்மையும் அழகாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ராசாண்ணம், அதாவது என்ற ஒரு உணவினை அந்தணர்கள் மட்டுமே அந்த காலத்தில் சாப்பிட்டு இருக்கிறார்கள். ஒரு பறவையின் பெயரினை கொண்ட உயர்வகை நெல்லரிசி என்பதை நாம் காண முடிகிறது. வழக்கை மகளு வையினறிந்து சுடர்களை பறவை பெயர்படுத்துவத்தம், அதாவது பறவை பெயர்படுத்துவத்தம் என்பதை கருடன் சம்பா என்னும் பெயருடைய நெல்லை குறிக்கும் என்பார் நச்சினார்க்கினியார். கருடன் களத்தில் வெள்ளையாக இருப்பது போல் கருட சம்பா நெல்லின் நுனிப்பகுதியில் வட்டமான வெள்ளை நிறம் காணப்படுவதால் நெல்லுக்கு அப்பெயர் பெற்றதாக கருதப்படுகிறது. பொதுவாக பல்வேறு இலக்கியங்களில் அரிசியை அவர்கள் மிகவும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். நாம் பட்டினப்பாளையிலு கூட சோர்வாக்கிய கொழுக்கஞ்சி ஆறு போல பறந்து ஒழுகி, அதாவது வரும் விருந்தினர்களுக்கும் அனைவருக்கும் இந்த சோற்று கஞ்சி அப்படியே தெருவோடங்களில் ஓடி காணப்படுது. அவ்வளவு அரிசியின் முக்கியத்துவத்தை அறிந்து நம் பழந்தமிழர்கள் விருந்தோம்பல் பண்பையும் போற்றி இருப்பது நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. தமிழ் மக்களிடையே உணவு தானியங்கள் தலையாக இடமிருப்பது நம் நெல்லின் விளைச்சலையும் அறிய முடிகிறது. நெல் அரிசியும் சாப்பிடுவதன் மூலம் அதன் மருத்துவ குணத்தையும் ஆரோக்கியத்தையும் அறிய முடிகிறது. அதனால் அவர்கள் வீரத்துடனும் ஆரோக்கியத்தையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நாம் அதை மறந்து கொண்டு மேலை நாட்டு உணவுகளை உண்பதால் பலவித நோய்களுக்கு நாம் ஆட்படுகிறோம். பொதுவாக பார்க்கும்போது உணவு என்பது ஒரு நாகரிகம் அடைந்த பண்பாட்டை வெளிப்படுத்தும் ஒரு கூறு என்பதை நாம் அறியலாம் என்பதை இக்கட்டுரையின் வழி உணர்கிறேன். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி அம்மா. நன்றி அருணாதேவி. இலக்கியங்களில் உணவு சூழலியம் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு அந்த உணவு முறைகள் பண்பாட்டை ஒட்டி அமைகின்றன என்பதையும் அவர்கள் எடுத்து காட்டினார்கள். எந்த நிலம் எந்த சூழலுக்கு ஏற்ப அங்கே என்னென்ன பொருள்கள் விளைகின்றன என்ற மிகச்சிறந்த ஒரு அறிவியல் தன்மையை உணர்ந்தவர்களாக இருந்தவர்கள் நம்முடைய பண்டைய மக்கள்.
எனவே அவர்கள்தான் இந்த நஞ்சை நிலத்தில் விளைகின்ற நெல், புஞ்சை நிலத்தில் விளைகின்ற நஞ்சை புஞ்சை என்று இரண்டையும் பிரித்து அவர்கள் செய்திருந்தார்கள். இருந்தாலும் கூட மிகச் சிறந்த முறையிலே நெல் பற்றிய பல்வேறு வகைகளையும் அரிசியினுடைய வகைகளையும் தெளிவாக எடுத்துக்காட்டி அந்த மூங்கிலனை குறிக்கும் பெயர்களையும் காட்டி மூங்கில் அரிசி எப்பொழுது கிடைக்கும், அது எப்படிப்பட்ட பயன்பாட்டை எல்லாம் நல்கக்கூடியது என்பதை எல்லாம் மிகவும் தெளிவாக எடுத்து காட்டினீர்கள். உண்மையிலே தெரியாத பல செய்திகள், இந்த மலைநெல், காட்டு நெல், பேய் நெல் போன்ற சொற்கள் எல்லாம் கேள்விப்பட்டிராத சொற்களாக இருக்கின்றன. எனவே இந்த சிவப்பு அரிசியினுடைய பயன்பாட்டை பண்டைய மக்கள் மிகவும் சிறப்பாகவே அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதே போல வெண்ணல், சென்னல் என்ற இந்த நிலையிலே அரிசியினுடைய பல்வேறு நிலைகளையும் 145 வகையான நெல் பண்டைய இலக்கியங்களிலே காணப்படுகிறது என்பதையும் தெளிவாக எடுத்து காட்டினீர்கள். எனவே உங்களுக்கு நம்முடைய இந்த கருத்தரங்கின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ஐயா, அடுத்து இருப்பவர் பால்ராஜ். பால்ராஜ் இருக்கீங்களா? தமிழ் மொழி அல்லது பால்ராஜ்? பால்ராஜ் பால்ராஜ் இல்லைன்னா சா நீலமேகம் சூழலும் உணவு பண்பாடும் அப்படின்றதுல தலைப்புல பேசுறாங்கம்மா. ஓகே, நீலமேகம் ஐயா வாங்க. நீலமேகம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரே இடத்துல 2 மைக் இருக்கிறதுனால இப்போ அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இலக்கியங்களில் சூழலியம் என்கிற இந்த பன்னாட்டு கருத்தரங்கு பல்வேறு சூழலின் காரணமாகத்தான் தள்ளி போயிருக்கிறது. இந்த சூழலின் நெருக்கடியை நாம் இந்த கருத்தரங்கத்திலிருந்தே நாம் உணர்ந்து கொள்கிறோம். இந்த கருத்தரங்கில் 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் பல்வேறு பேராளர்களால் எழுதப்பட்டு அவற்றில் கருத்தரங்க நோக்கத்திற்கு பொருத்தமான கட்டுரைகள் தேர்வு செய்யப்பட்டு நூலாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் சூழலியம் குறித்து ஒரு தொகுதியும் மேலாண்மை குறித்து மற்றொரு தொகுதியுமாக 2 தொகுப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, பல்வேறு நிலைகளில் இந்த மனித வாழ்க்கையை எப்படியெல்லாம் இந்த சூழலானது பாதிக்கிறது அல்லது இந்த மனித வாழ்க்கையை சூழல் என்பது எப்படியெல்லாம் இயக்குகிறது என்பதை குறித்து நோக்குவதாக இந்த கட்டுரையானது அமைகிறது. குறிப்பாக இந்த கருத்தரங்கத்தின் நோக்கமும் அதுதான். அப்படி பார்க்கிற போது இந்த மனித வாழ்க்கை என்று சொல்லுகிறோமே, அது இந்த சுற்றுச்சூழலை பொறுத்துத்தான் அமைகிறது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டியிருக்கிறது. நாம் கூட சொல்லுகிறோம், என்னவென்று ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்பதை பற்றி கேட்கிற போது கூறுகிற ஒரு எல்லோரும் சொல்லுகிற பதில் என்ன என்று சொன்னால், சூழல் சரியில்லை என்று சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போலத்தான் மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் இந்த சூழல் என்கிற ஒன்று மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் அறிவோம். அந்த அடிப்படையில் மனித பண்புகளை தீர்மானிப்பதிலும் கூட இந்த சூழல் என்பது மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு இடத்திலே கொலைவதலாக இருப்பதற்கும் ஒரு குறிப்பிட்ட சூழலிலே வாழ்கின்றவன் கொள்ளையடிப்பவனாக வாழ்வதற்கும் காரணமாக இருப்பதும் கூட, அத்தகைய பண்பாட்டு மாற்றங்கள், நடத்தை வேறுபாடுகள் இருப்பதற்கும் கூட இந்த சூழல் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த உணவு பண்பாடு என்று பார்க்கிற போது இந்த சூழல் என்றால் என்ன என்பதை பற்றி முதலே நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த சூழல் என்பது தாவரங்கள், விலங்குகள் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களுடன் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய பல்வகைப்பட்ட இயற்பியல் கூறுகளை உள்ளடக்கிய ஒன்று.
உயிரினங்களுக்கும் இயற்பியல் கூறுகளுக்கும் இடையிலான இடைவினைகள் எப்படி நடைபெறுகின்றன என்பதை பற்றி அறிவியல் அடிப்படையிலே ஆராய்கின்ற துறையைத்தான் நாம் சூழலியல் என்று குறிப்பிடுகிறோம். சூழலியல் அப்படிப்பட்ட அந்த ஆய்வு துறையைத்தான் நாம் சூழலியல் ஆய்வு என்று குறிப்பிடுகிறோம். ஜெர்மானிய அறிஞர் ஃபிரெடரிக் ராட்சல் என்று சொல்லக்கூடியவர் கூட என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், மனித வாழ்க்கையை அவனுடைய சுற்றுச்சூழலே தீர்மானிக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அதாவது மனிதனுடைய உணவு, உடை, வாழிடம், பண்பாடு, நாகரிகம், பொருளாதாரம், சடங்கு, சமயம் என்று சொல்லக்கூடிய அனைத்து கூறுகளிலும் அந்த சூழலினுடைய தாக்கத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதாவது ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியினுடைய தட்பவெப்பநிலை, அந்த நிலத்தினுடைய அமைப்பு, அந்த நிலத்தினுடைய வளம், அந்த நிலத்தினுடைய நீர் ஆதாரம் போன்ற இந்த இயற்கை கூறுகள் என்ன செய்கிறது என்று சொன்னால் ஒரு மக்கள் இனத்தினுடைய பண்பாட்டை தீர்மானிப்பதில் மிக முக்கியமான பங்காற்றுகிறது. இந்த அடிப்படையில் நம்முடைய சங்க இலக்கியத்தை முன்வைத்து, அதைத்தான் என்னுடைய கட்டுரையினுடைய தலைப்பாக நான் கொடுத்திருக்கிறேன். அதாவது சூழலும் உணவு பண்பாடும் சங்க இலக்கியத்தை முன்வைத்து, அதாவது சங்க கால மக்களினுடைய உணவு பண்பாடு பல நிலைப்பட்டதாக இருந்ததற்கு எது காரணமாக அமைந்தது என்பதை குறித்து நோக்குகிற போது, அதாவது சங்க காலம் என்று சொல்லுகிற போது நாம் 5 திணைகளாக நம்முடைய நில அமைப்பை பகுப்போம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5ஆக பகுத்து பார்க்கிற ஒரு நிலை நம்மிடம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நில அமைப்பு நம்மிடம் இருக்கக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட அந்த சங்ககால மக்களுடைய வாழ்க்கை முறைகளில் அவர்களுடைய உணவு பண்பாட்டில் சூழல் அமைப்பு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை குறித்து நோக்குவதாக இந்த கட்டுரையானது அமைகிறது. ஒரு அப்படி நான் முன்பே குறிப்பிட்டதை போல பல்வேறு கூறுகள் ஒரு மக்கள் இனத்தினுடைய பண்பாட்டை அறிந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம் இல்லையா. அந்த அடிப்படையில் ஒரு கூறாக இந்த உணவு என்கிற ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த அந்த உணவு பண்பாடு எப்படி புவியியல் கூறுகளினுடைய அடிப்படையில் எப்படி மாறுபட்டதாக இருக்கிறது, அதாவது நீர், நில, வள ஆதாரங்கள், சமூக படிநிலைகள், அவர்களுடைய பொருளாதார நிலை என்று சொல்லக்கூடியவை எல்லாம் எப்படி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழ்கின்ற மக்களினுடைய உணவு பண்பாட்டை தீர்மானிப்பதில் முக்கிய பங்காற்றுகின்றன என்பதை குறித்து நாம் இங்கே சிந்திக்கிறோம். அப்படி அமைகின்ற அந்த நிலையை பற்றி பார்க்கிற போது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழ்கின்ற மக்கள் தங்களுக்கான உணவு தேவையை எப்படியெல்லாம் பூர்த்தி செய்து கொள்கிறார்கள் என்பதை குறித்து சிந்திக்கும் போது ஆதி காலத்துல வேட்டையின் மூலமாக, அதாவது உணவு சேகரித்தல் என்கிற நிலை, அதாவது உணவை தேடி சேகரித்தல் என்கிற நிலையில் இருந்த பண்பாட்டில் வாழ்ந்த மக்களினுடைய உணவு பண்பாடு என்பது ஒரு தன்மையுடையதாக இருந்திருக்கிறது. அடுத்ததாக சொல்லக்கூடியது உணவு உற்பத்தி என்று சொல்லக்கூடிய, அதாவது வேளாண்மையின் மூலம் கிடைத்த உணவுப் பொருட்கள் அப்படின்னு. இப்போ வேளாண்மை மூலம் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள். அடுத்ததாக சொல்லுகின்ற போது வேட்டை என்று சொல்லுகிற போது விலங்கு வேட்டை, பறவை வேட்டை என்று சொல்லுகின்ற நிலையில், அதாவது ஊன் உணவு என்கிற நிலையில் இப்படி அந்த மக்கள் ஒரு குறிப்பிட்ட மக்கள் இனத்தினுடைய உணவு பழக்கம் அமைவதற்கு எதுவெல்லாம் காரணமாக இருக்கிறது என்று சொல்லும்போது இந்த சூழல் காரணமாக இருக்கிறது. அடுத்து மூன்றாவதாக சொல்லுகிற போது ஒரு பக்கம் உற்பத்தி, இன்னொரு பக்கம் உணவு சேகரிப்பு, அதாவது இயற்கையில் விளையும் விளைபவற்றை சேகரித்து கொண்டு வருவது, அதாவது உற்பத்தி செய்யாமல் இயற்கையில் தானாக விளைவதை சேகரிப்பது. இப்போ யாரும் விலங்கினங்களையோ பறவைகளையோ இன்றைக்கு நாம் சொல்லுவதை போல இன்றைக்கு நாம் உணவுக்காக கோழி, முயல், காடை என்று வளர்க்கிறார். அதுபோல அன்றைய காலகட்டத்துக்குள்ள எதுவும் வளர்க்கல. அது தானாகவே இயற்கையாகவே பல்கி பெருகும், அவற்றை வேட்டையாடி உண்ணுவது அப்படிங்கிற நிலை. அந்த மாதிரி வேளாண்மை மற்றொன்று வேட்டை மூலம் கிடைக்கக்கூடியது மற்றொரு நிலை என்று பார்க்கிற போது இப்படி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே கிடைக்கக்கூடிய உணவு, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே, இப்ப வேட்டை என்று எடுத்துக்கொண்டால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் அந்த குறிப்பிட்ட விலங்கு இருக்கும், அங்கிருந்து வேட்டையாடி அதை கொண்டு வந்துதான் உண்ணணும் அப்படிங்கிற நிலை. அப்படி பார்க்கிற போது அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் விளையக்கூடிய விளைபொருள் என்பது அந்த நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப மாறுபட்டதாக இருக்கிறது. அப்படி மாறுபட்டு காணப்படுகின்ற அந்த விளைபொருட்களை மக்கள் பண்ட மாற்றின் மூலமாக மாற்றிக்கொண்ட நிலை. இப்படி இந்த 3 நிலைகள்ல இந்த உணவு தேவையை மக்கள் எப்படியெல்லாம்
நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம சங்க பாடல்களை உற்று நோக்கும் போது அதை நம்ம கவனிச்சுக்க முடியும். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு உணவினுடைய பிரதானமான ஒரு அங்கமாக இருக்கக்கூடியது உப்பு. அது பார்த்தோம் அப்படின்னா நெய்தல் நிலப்பகுதியில கிடைக்கக்கூடிய உப்பு எல்லா நிலங்களுக்கும் அந்த உணர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த உப்பு வணிகர்கள் மூலமாக பண்டமாற்று செய்யப்படுகிறது. எப்படி பண்டமாற்று செய்யப்படுகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்படி பண்டமாற்றின் மூலமாக அப்ப உப்பை கொடுத்து தேவையான உணவை, நெல்லையோ அல்லது இறைச்சியோ கோழியையோ இப்படி அந்த மக்களுக்கு இடையில இப்படி பண்டமாற்றின் மூலமாக தங்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது நாம் பார்க்கணும். ஆக எல்லா உணவும் எல்லா இடத்துலயும் கிடைக்கல. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மிகுதியான உணவு விளைகிறது. அந்த விளைகின்ற விளைபொருள் எப்படியெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் பகிரப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனாலும் அந்தந்த நிலத்துக்குரியதான உணவு என்று சொல்லுகிற போது அதுதான் அவர்களுக்கு பிரதானமானதாக இருக்கும். அதாவது முதன்மையான உணவாக அது இருக்கும். பிற தேவைகள் சில மட்டும் ஒரு நிலத்திற்கும் மற்றொரு நிலத்திற்கும் பண்டமாற்றின் மூலமாக நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற நிலையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த குறிஞ்சி நில மக்களினுடைய உணவு பண்பாட்டை பற்றி பார்க்கிற போது, குறிஞ்சி நில மக்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய வாழிடமாக இந்த மலை சார்ந்த பகுதி என்பது இருக்கிறது. அந்த மலை சார்ந்த பகுதியிலும் வாழக்கூடிய அந்த குறவர்கள் அல்லது காணவர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் ஒன்று சமதள பரப்புகள்ல, அந்த மலை சார்ந்த பகுதியில் சமதள பரப்பு, அப்படிப்பட்ட இந்த சமதள பரப்புகள்ல அவர்களுடைய வேளாண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காட்டெரிப்பு வேளாண்மை என்று சொல்வாங்க. அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டம். அது இந்த மானிட இன வரலாற்றை பற்றியதான இந்த செய்திகளை பற்றி நாம் படிக்கிற போது அந்த தேவையான உரத்தை, அந்த அந்த வளமையை, அந்த மண்ணை எப்படி பெறுகிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த குறவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல காட்டை எரிச்சு சாம்பலாக்கிடுவாங்க. கொஞ்ச காலம் பயிரிட்டு விட்டு மீண்டும் அந்த நிலத்தை அப்படியே தரிசா விட்டுட்டு மீண்டும் ஒரு புதிய நிலத்துக்கு போய் மீண்டும் அங்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியை தேர்வு செய்து அந்த இடத்துல மீண்டும் திணை விதைத்தல் என்பது நடக்கும். இப்படி அந்த காட்டெரிப்பு வேளாண்மையின் மூலமாக திணை புனத்தை உருவாக்கி அதிலே திணைகளை விதைப்பது என்பது அவர்களுடைய மிக முக்கியமான, அதாவது ஒன்று உற்பத்தி நிலை என்று பார்க்கிற போது இந்த குறிஞ்சின மக்களினுடைய உற்பத்தி நிலை என்று பார்க்க இந்த திணை விதைப்பதுதான் அவர்கள் செய்கின்ற மனித முயற்சியினால் விளையக்கூடிய ஒன்று. மற்றபடி இயற்கையிலேயே விளையக்கூடியதாக அமையக்கூடியவற்றிலிருந்து எவற்றையெல்லாம் அவர்களுடைய உணவில் பிரதானமானதாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்கிற போது தேன் எடுப்பது, இயற்கையிலேயே விளையக்கூடிய அந்த கிழங்குகளை அகழ்ந்தெடுப்பது, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வேட்டையின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. அதை பற்றி தான் சங்க பாடல்களில் குறிஞ்சி திணை சார்ந்த அந்த பாடல்கள்ல பாத்தீங்கன்னா நிரப்ப செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. அதே போலவே காய்கனிகளை சேகரித்து அதை கொண்டு வந்து உணவிலே பயன்படுத்துவது என்கிற நிலைகளில அந்த குறிஞ்சி நில மக்களினுடைய உணவு பண்பாட்டை பற்றி நாம அறிந்து கொள்ள முடிகிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இவர்கள் இப்படி சேகரிக்கக்கூடியவர்களாக இந்த தொழில்நுட்பம் என்ற ஒன்று இருக்கிறது. அதையும் நாம் இங்கே கவனிக்கணும். இந்த பண்பாட்டை எல்லாம் தீர்மானிப்பதாக எது இருக்கு அப்படின்னா அந்த டெக்னிக்ஸ், அதாவது எப்படிப்பட்ட கருவிகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத இங்க நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஒரு இடத்துல அதிகப்படியான விளைச்சலுக்கும் நூதனமான விளைச்சலுக்கும் எதெல்லாம் காரணமா அமையுதுன்னா எப்படிப்பட்ட கருவிகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். இந்த வேரியேஷனை நம்ம ஆற்றுப்படை நூல்கள்ல நம்ம மிக தெளிவா நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். அதாவது 5 வகைப்பட்ட அந்த மக்களினுடைய உணவு பண்பாடு வெவ்வேறாக இருப்பதை ஒருங்கே நமக்கு காட்டுகிற ஒரு இலக்கியமாக எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஆற்றுப்படை இலக்கியங்கள் தான் இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணரலாம். அதை நீங்க ஒருங்கே படிக்கிற போது ஒரு ஆற்றுப்படை நூலை எடுத்துக்கின்ற இந்த பாணர்களோ அந்த கூத்தர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அலைகுடிகளாக இருக்கக்கூடியவர்கள் பயணிக்கிற போது யார் யாரெல்லாம் எந்தெந்த நிலத்திலே என்னென்ன மாதிரியான உணவுப் பொருட்கள் எல்லாம் கிடைத்தன என்பதை பற்றி பேசுகின்ற அந்த இடங்களிலே இந்த புலவர்கள் மிக அழகாக அந்த ஒவ்வொரு நிலத்திற்குமான உணவு பண்பாட்டை பற்றி மிக அழகாக பதிவு செய்திருக்கிறதை நம்ம வந்து பார்க்க முடியும். அதைத்தான் இந்த நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த கட்டுரையில மிக விரிவாக நான் அதை எடுத்து சொல்லியிருக்கிறேன். அப்படி அந்த குறிஞ்சி நிலத்துல பார்க்கிற போது எள், திணை, வரகு,
அவல், மூங்கில் நெல், வெண்சிறு கடுகு, இஞ்சி, கவலைக்கிழங்கு, மலைவாழைப்பூ, அதே மாதிரி வாழைக்காய், பெருமூங்கிலினுடைய நெல், நாவல் பழம், பூவைக்கிழங்கு, மாங்கனி, பலா, ஐவன நெல், வெண்ணெல், இப்படி பலவும் அந்த மலை சார்ந்த பகுதிகளிலே விளைவதை பற்றி அந்த மலைபடு கடாமல குறிஞ்சி நில மக்களினுடைய அந்த வாழிடத்துல எப்படிப்பட்ட உணவுப் பொருட்கள் விளைவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். எப்படியெல்லாம் விளைவிக்கப்பட்டது, எப்படியெல்லாம் உண்டார்கள் என்கிற ஒரு நிலையம் கூட நம்ம பார்க்கணும். என்ன மாதிரிலாம் சாப்பிட்டுருக்கான் அப்படிங்கிறதையும் கூட இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. நீர்ம உணவாக இருந்தவை எப்படிப்பட்டவை, அதே போல பழங்களாக இருந்தவை என்னென்ன மாதிரியான பழங்களை எல்லாம் உண்டிருக்கிறார்கள், அது அந்த பகுதி சார்ந்த இதுல அது சிறப்பு மிக்கதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பொரித்து உண்பது, அவித்து உணவுவது, சுட்டு உண்ணுகின்ற நிலை அப்படிங்கிற நிலைகளில் எல்லாம் இந்த உணவு பழக்கம் சூழலுக்கு ஏற்ப இருந்தது நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய காணவர்கள் பாத்தீங்க அப்படின்னா தேனு, கிழங்கு, அதே போல பன்றியினுடைய தசை மிக முக்கியமான ஒரு உணவாக இருந்தது. நீங்க அந்த திணைக்குணத்துல இந்த திணைக்குள்ளைக்குள்ள நுழைய வருகின்ற நிலையில அந்த பன்றி வேட்டையாடி அதை அந்த இனக்குழு முழுக்க பகிர்ந்து உண்டதான செய்தி பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி திணை அரிசி சோறு அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த பருத்த தசையோடு திணை அரிசி சோற்ற அவர்கள் சேர்த்து உண்டார்கள். அதையெல்லாம் அந்த பகுதியில சென்ற அந்த கூத்தர்களுக்கும் கூட பகிர்ந்து தந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அந்த மலைபடு கடாம் என்கிற அந்த நூலிலே நாம் பார்க்க முடிகிறது. அதே போலவே இன்னொரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த வேட்டையின் மூலமாக அந்த அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த குறவர்கள் வேட்டை நாயை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி பாக்குற போது இந்த பெண் வேட்டை நாய் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடும்ப கவ்வி கொண்டு தரும். கவ்வி அது சாப்பிட்டு இல்ல, எப்படி பழக்கப்படுத்திருக்கிறாங்க தன்னுடைய உணவு தேவைக்காக அப்படிங்கிறத பத்தி பார்க்கும்போது என்ன பண்ணப்பட்டிருக்கு, உடும்ப என்ன செய்யப்படுது, அது எப்படி கவ்வி கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்கணும். உடும்பு பெண் நாயானது கவ்வி கொண்டு தந்த அந்த உடும்பின் தசை. அடுத்தது மான் கறி. இன்றைக்கு மான் கறி சாப்பிட்டா உள்ள போட்டுருவாங்க, ஆனா அன்னைக்கு மான் கறி வேட்டையின் மூலமாக வேட்டையின் மூலமாக கிடைக்கின்ற அந்த தசையை உண்பது என்பது பிரதானமானது. இன்னும் சொல்ல போனா அதனுடைய ஆதி காலத்து உணவு முறையே என்னவாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம்னா முதல்ல சமைக்காம சாப்பிட்டான் அப்படிங்கறத பார்க்கலாம், அப்புறம் தாவர உணவுகளை சாப்பிட்டான் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஊன் உணவு ரொம்ப மிக முக்கியமானதாக. அந்த அடிப்படையில இந்த மான், பன்றி, முயல் என்று சொல்லக்கூடிய இவையெல்லாம் அந்த குறிஞ்சி நில மக்களினுடைய உணவில் மிக முக்கியமான ஒரு பங்காற்றி இருக்கிறது. அதே மாதிரி இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த கல் என்று சொல்லுகிறோமே, இந்த கல் உணவை பற்றியே நாம் ரொம்ப 2 மணி நேரம் பேசலாம். அந்தந்த சூழலுக்கு ஏற்றாற் போல எல்லா திணை மக்களாலும் கல் என்கிற அந்த நீர்ம உணவு உண்ணப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சொல்லுவதை போல அது ஒரு கல் என்று சொன்னால் ஏதோ போதைப் பொருள் என்பதை போன்ற ஒரு கருத்தியல் அது பார்க்கப்படல. ஆண், பெண், சிறுவர், பெரியவர், ஏழை, பணக்காரன் என்கிற எந்த விதமான பேதமும் இல்லாமல் அந்தந்த நிலத்தில் விளையக்கூடிய மூலப்பொருட்களை கொண்டு கல் என்கிற உணவானது எல்லோராலும் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்க வணிக ரீதியில் உற்பத்தி செய்யப்பட்டது, வீட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டது அப்படின்னு பார்க்கணும். அது நெல்லால் செய்யப்பட்டது, ஈந்திலிருந்து எடுக்கப்பட்டது, இந்த மாதிரி பனையிலிருந்து எடுத்து, இந்த மாதிரி பல நிலைகள்ல அந்த கல்லுணவு எல்லோராலும் பருகப்பட்ட ஒன்றாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். வெளிநாட்டிலிருந்து இதுவே அந்த சூழல் பொருள் வளம் பெற்ற சமூகமாக இருக்குமானால் அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து எவன கொண்டு வந்த மது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல்வேறு நிலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மதுபான வகைகள் எல்லாம் கூட அந்த ஆற்றுப்படை நூல்கள்ல சொல்லப்படுறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பல நிலைகள்ல அந்த கல்லுணவு மிக முக்கியமானதாக இந்த சொல்லப்பட்ட எல்லா அந்த 5 நிலப்பாகுபாடு சொல்றோமே, 5 நிலப்பாட்டிலும் கல்லுணவு பேசப்படுகிறது. அதன் தயாரிப்பு முறைகள் மாறுபட்டிருக்கிறது, ஆனால் அது அன்றாட உணவில் ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போலவே இந்த ஆட்டிறைச்சி, இந்த குறிஞ்சி நிலம் என்று எடுத்துக்கொண்டால் ஆடு என்று பார்க்கணும், இந்த ஆட்டிறைச்சி. அதே போல வெள்ளை எலி என்று சொல்லுகிறோம், வயல் எலி நாம இன்னைக்கு சொல்றோம், அது போல வெள்ளை எலியினுடைய எலியை பிடித்து அதை சுட்டு சாப்பிடுறது அப்படிங்கிற ஒரு தன்மையானது இருந்திருக்கு. இந்த நிலை இன்னமும் கூட பழங்குடி மக்களிடத்து, இந்த இருளர் சமூகத்தை சார்ந்த மக்களிடத்து இன்றைக்கும் கூட
பயன்பாட்டில் இருந்துட்டாங்க. இப்படி சாப்பிடுற முறை என்பது இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இதே மாதிரி அவர்களுடைய பகுதியில விளைந்த பொருட்கள் என்று பார்க்கும்போது பலாப்பழம் மிக முக்கியமானதாக குறிப்பிடப்படுறதை பார்க்கிறோம். இந்த திணை, தேன் என்பதை தவிர்த்து சேம்பு, மஞ்சள் என்று சொல்லக்கூடிய அவை, அப்புறம் அவரை விதை, மூங்கில் அரிசி மிக முக்கியமான ஒன்றாக. இந்த பாரியினுடைய வளத்தை பற்றி பார்க்கிற போது இந்த மூங்கில் அரிசி மிக முக்கியமானதாக குறிப்பிடப்படுறத ஒரு பாட்டுல பார்க்கலாம். அதாவது பெரும் வேந்தர்கள் முற்றுகையிட்டு பலகாலம் முற்றுகையிட்டு காத்திருந்தாலும் கூட அந்த பாரியை வெல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அது இயற்கையிலேயே விளையக்கூடிய வளம் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறத பார்க்கணும். அதே மாதிரி இந்த சமைத்து உண்ணுகின்ற முறையில பல்வேறு விதமான டெக்னிக்ஸ் நம்ம பார்க்க முடியும். எப்படி எல்லாம் சமைச்சிருக்கிறாங்க. தனியா வெறும் கறியை சுட்டு தின்றதுன்னு இல்லாம அப்படியே நம்ம இன்னைக்கு சொல்றோமே இந்த பிரியாணி உணவு போல சோற்றுல கறி துண்டை எப்படி வேக வச்சு உண்டு இருக்கிறாங்க. அதுல எப்படி புலிக்கூழை வரைத்து, எப்படி ஆட்டினுடைய பால், அது மாதிரி பாலை எல்லாம் எப்படி, பசும்பாலை எல்லாம் எப்படி, தயிரை எல்லாம் எப்படி உலைநீராக பயன்படுத்தி சோற்றை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற பல்வேறு டெக்னிக்ஸ் நம்ம அந்த தொழில்நுட்பம், இந்த உணவை சமைக்கின்ற பக்குவப்படுத்துகின்ற முறைமைகள் எல்லாம் கூட ஒவ்வொரு நிலத்துக்கும் இன்னொரு நிலத்துக்கும் வேறுபட்டதாக இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல பன்றி மட்டுமல்லாமல் முள்ளம்பன்றிகளும் கூட அவர்களுக்கு உணவாக இருந்திருக்கிறது. நெல்லிலும் கூட பல நிலைகள் இருந்திருக்கிறது. இந்த தோரை நெல் என்று சொல்லக்கூடிய நெல், ஐவன நெல் சொல்லக்கூடியது, இஞ்சி, அதே போல மிளகு மிக முக்கியமான ஒன்றாக அந்த மலை சார்ந்த பகுதியில விளையக்கூடியதாக பல பாடல்கள்ல நமக்கு குறிப்புகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போலவே ஈயல், அதாவது இன்னைக்கு சொல்லக்கூடிய ஈசல் என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த ஈசலை உண்ணுவது அப்படிங்கிறது பாருங்க, நம்ம பண்பாட்டுல, தமிழர் பண்பாட்டுல எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து இன்றைக்கும் கூட நம் கிராம பகுதிகளில் பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த காலகட்டத்துல புற்றீசல் பெருக்கெடுத்து வரும். அதை பிடித்து அதை வறுத்து உண்ணுகின்ற வழக்கம் நம்மிடத்தில் இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்ப நம்முடைய தமிழ் பாரம்பரியமானது எவ்வளவு நீண்ட நெடிய பாரம்பரியம், ஒரு இடை அறவுபடாத ஒரு நெடிய பாரம்பரியமாக இருப்பதை நாம் பார்க்க முடியுது. அதே போல வீட்டில் வாழக்கூடிய நேரம் கருதி கொஞ்சம் விரைவாக முடியுங்களையா. காட்டு நாய்கள் இந்த பன்றியை எப்படி வேட்டையாடி கொள்ளுகிறது அப்படிங்கறத பத்தி பேசக்கூடிய பகுதியும் ரொம்ப இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு செய்திகள் அந்த குறிஞ்சி நில மக்களினுடைய உணவு பழக்கத்தை பற்றி பார்க்கிற போது நம்ம பார்க்க முடிகிறது. அதே போலவே முல்லை நில மக்களினுடைய உணவு பழக்கத்தை பற்றி பார்க்கிற போது அந்த நில அமைப்பு வன்புலம் என்று சொல்லக்கூடிய பகுதி. அதாவது மழை பொழிவு, இயற்கையில் கிடைக்கக்கூடிய மழை பொழிவை அடிப்படையாக கொண்டு அமையக்கூடிய புலம் அது. அப்படிப்பட்ட அந்த பகுதியில மேய்ச்சல் தான் பிரதானமானதாக, வேளாண்மை பிரதானமானதாக இல்லை. ஆயர்கள், இடையர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் ஆடு மாடு மேய்க்கக்கூடிய தொழிலை செய்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த மேய்ச்சலோடு சேர்ந்த வன்புல வேளாண்மை என்று சொல்லுகிற போது இந்த எள்ளு, வரகு போன்ற அந்த தானியங்களை எல்லாம் விளைவித்தவர்களாக நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இவர்களுடைய மிக முக்கியமான ஒரு பொருளாதாரம் பால்படு பொருள்களிலிருந்து கிடைத்தது. பால் உணவு, அதாவது பாலை பண்டமாற்று செய்து அதை கொண்டு கிடைக்கின்ற உணவை கொண்டு உண்பது. அதே போல திணைச்சோறு, வரகுச்சோறு என்று சொல்லக்கூடியது, அதே போல தயிர், மோர், நெய் என்று சொல்லக்கூடியது மிக முக்கியமான உணவாக இருந்திருக்கிறது. பால் சோறு உண்ணுவது அப்படிங்கிறது இவர்களுடைய சமூகத்துல உணவு பண்பாட்டுல மிக முக்கியமானதா இருக்கு. அதே போல அவரை விதை பருப்பு, மூரல் எனப்பட்ட உணவு, இவளையெல்லாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுடைய மிக முக்கியமானதா இருக்கு. அதே போல தவளைக்கறி சாப்பிட்டுக்கிறது அப்படிங்கிறதும் இந்த பகுதியில இருக்கக்கூடியதா இருக்கு. அதே போல அது காடு சார் பகுதி முல்லை என்று சொல்லுகிற போதில் முயல் உணவு, கள், நான் குறிப்பிட்டதை போல எல்லா பகுதியிலும் ஒரு பிரதானமான நீக்க முடியாத உணவாக இருந்திருப்பதை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பசுவினுடைய வெண்ணெயை பெய்து உண்பது புலிச்சோற்றுல அப்படிங்கிற தன்மையானது இருந்திருக்கிறத பார்க்க முடியுது. பலாப்பழம், விளாம்பழம் என்று சொல்லக்கூடிய பழங்கள் எல்லாம் உணவில மிக பிரதானமாக இருந்திருக்கிறது. அதற்கு அடுத்ததாக பார்க்கிற போது மருதன மக்களினுடைய அந்த உணவு பண்பாட்டை பற்றி பார்க்கிற போது இந்த இடம் தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று. அதாவது இந்த இடத்துல கொடை அதிகமாக இருப்பதற்கு என்ன காரணம்னா, பலமான மண்ணும் நிரம்ப நீரும் இருந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதனாலதான் இந்த பகுதி கொடை வள்ளல் என்று சொல்லுகிறோமே, அதாவது
வருகின்ற இரவலர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்குகின்ற குணம் பெற்றவர்களாக இருந்ததற்கு இந்த நிலவளமும் நீர்வளமும் தான் காரணமாக இருந்தது. இந்த நிலம் மென்புலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலத்துல பாத்தீங்க அப்படின்னா நெல் மிக முக்கியமான ஒன்று. அதுக்கடுத்து பார்க்கிற போது கரும்பு மிக முக்கியமான ஒன்றாக இருந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட இவர்களுடைய உணவுல அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மீன் உணவு என்று சொல்லக்கூடியதை கவனிக்கணும் மருத நிலத்துல. ஏன்னா ஆறு, குளம், குட்டை, ஏரி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் மீன் என்று சொல்லும் போது நெய்தல் நிலத்தையும் நம்ம கவனத்தில் இருக்கணும். அது கடல்சார் பகுதியில விளைகின்ற, அதாவது உவர் நீரிலே வாழ்கின்ற மீன், நன்னீரில வாழ்கின்ற மீன் என்கிற நிலையில் பார்க்கிற போது இங்கு மீன் உணவு பிரதானமானதாக இருந்திருக்கிறது. இப்படி அந்த வலைஞர்கள் கழனிகள்ல, மடுக்கள்ல, பொய்கள்ல கொண்டு வந்த அந்த மீனை அன்றாட உணவில் மிக முக்கியமானதாக சேர்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த கல்லோடு இந்த மீனை சேர்த்து உண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்மால அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த மாதிரியானதில் அதே போல இவர்கள் நண்டு உணவை உண்ணுவது, ஆமை கறியை உண்பது, இதெல்லாம் இந்த நீர் வளம் நிறைந்த இந்த பகுதியில இருந்திருக்கக்கூடிய ஒன்றாக நாம் பார்க்க முடிகிறது. அப்புறம் அவல் என்று சொல்லக்கூடிய அந்த நெல்லை இடித்து உருவாக்குகின்ற அந்த அவல் என்று சொல்லுகிறோமே, அதை இந்த இடத்துல பார்க்கணும். அதே போல பழஞ்சோறு சாப்பிடுவது அப்படிங்கிற ஒரு உணவு முறை இருந்துச்சு. வீணா இந்த உணவை எப்படி உண்டிருக்கிறார்கள், அப்போதைக்கு அப்போது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு நேரத்தில், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உருவாக்கப்பட்ட சமைக்கப்பட்ட உணவை அடுத்த நாளைக்கும் உண்ணுவது அப்படிங்கிற நிலை. அதே போல ஆமை கறி சாப்பிடுறது அப்படின்னு சொன்னோமே, அது நாரைக சாப்பிட்டு போன மிச்சத்தை அங்க இருக்கக்கூடியவர்கள் உண்டார்கள் அப்படின்னு. வயல் காவல் காத்துக்கூடியவர்கள் இந்த ஆமைக்கறியை உண்பதை நாம் பார்க்கணும். இன்னைக்கும் கூட இந்த பழங்குடி மக்கள்கிட்ட குளங்களிலோ ஏரிகளிலோ மீன் பிடிக்கிற போது ஆமைகள் நிரம்ப கிடைக்கும். அதை அவர்கள் வாங்கி சென்று உண்பதை நாம் பார்க்கலாம். அது நத்தை கறி இன்றைக்கும் சாப்பிடுவதை நாம் இங்க பார்க்கலாம். அப்ப இந்த உணவு பழக்கம் எவ்வளவு நெடியதாக இருந்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நெல்லை எல்லாருக்கும் நிரம்ப கொடுத்ததுக்கு காரணம் அந்த பகுதியில இருக்கக்கூடிய இந்த வளம் தான். அதே மாதிரி பல்வேறு கனி வகைகள் இந்த பகுதியில் இருந்த மக்களுடைய உணவு மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது. அதே போல சுறா மீன் இறைச்சி, கீரைகள், பாகற்காய் இவையெல்லாம் அந்த நிலத்தினுடைய மக்கள் உணவாக குறிப்பிடப்படுவதை நம்ம சங்க பாடல்கள் பார்க்க முடியும். அடுத்ததாக நெய்தல மக்களுடைய உணவை பற்றி பார்க்கிற போது பிரதானமானது இங்கு மீன் என்று பார்க்கிறோம். அதே போல அவருடைய உணவுல கல் மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது. இந்த மீனையும் உப்பையும் விற்று பெறப்பட்ட அந்த பிற நிலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட அவற்றை அவர்களுடைய உணவில சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த நெய்தல மக்களுடைய உணவை பற்றி பார்க்கிற போது நம்ம பார்க்க முடிகிறது. இதை பற்றி நாம் விரிவாக பேசலாம். நேரங்கிறது அதை சுருக்கமாக முடிக்கிறது. இறுதியாக இந்த பாலைநில மக்களுடைய உணவை பற்றி பார்க்கிற போது மழை பொழிவின்மையின் காரணமாக வளர்ச்சி கொண்டு காணப்படுகின்ற பகுதிதான் இந்த பாலை நிலம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு எயினர்கள், வேடர்கள், மறவர்கள் என்றெல்லாம் பல்வேறு பெயர்களால் குறிப்பிடப்படுகிறார்கள். அவர்களுடைய பிரதானமான தொழில் என்ன என்று பார்க்கும்போது இங்கு உணவு உற்பத்தி என்பதே இல்லை, உணவு சேகரித்தல், அதாவது வேட்டையாடுதல் என்கிற நிலைதான். மற்றொன்று, அந்த பகுதியிலே போகின்றவர்களிடம் வழிப்பறி செய்து அவர்கள் கொண்டு போகிற பொருளை கொள்ளையடித்து வாழ்வது அப்படிங்கிற வாழ்க்கையை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் இந்த ஆணிரை கவர்வது, அப்படி பாத்தீங்கன்னா பசுவை கொன்று உண்ணுவது அப்படிங்கிற ஒரு நிலையானது இருந்திருக்கிறது. இன்றைக்கு பசுவை கொள்வது பாவம் என்ற நிலை பார்க்கலாம். ஆனா பாலை நிலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆணிரை கவர்வதற்காக போகிற போது அந்த வெற்றியின் அடையாளமாக ஒரு குறிப்பிட்ட மரத்தின் அடியில ஒரு பசுவை கொன்று அந்த ரத்தத்தை ஊற்றி படையலாக இட்டு எல்லோருமாக கூட்டு சேர்ந்து அந்த பசுவை வெட்டி உணவாக்கி உண்ணுவதை நம் சொந்த பாடல்கள்ல பார்க்க முடியும். அதே மாதிரி கருவாடு அவர்களுடைய மிக முக்கியமான உணவாக இருந்திருக்கிறது. அதே மாதிரி எறும்பு சேகரித்த புல்லரிசி சோறு என்று சொல்கிறோமே, அது இவர்களுடைய மிக முக்கியமான ஒரு உணவாதாரமாக இருந்திருக்கிறது. அதே மாதிரி ஆமான் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை விலங்கினத்தினுடைய ஊனானது இவர்களுக்கு உணவாக இருந்திருக்கிறது. அப்புறம் அந்த ஈச்சம் விதை போன்ற சிவந்த சோறானது அந்த பகுதியில கிடைக்கக்கூடிய சோற்றுணவாக அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அதே மாதிரி உடம்பு பொரியல் இவர்களுடைய மிக முக்கியமான உணவாக இருப்பதை பற்றி இந்த பெரும்பாலான படையில நம்ம பார்க்க முடியுது. இப்படி பல நிலைகளில் இவர்களுடைய உணவு பழக்கம் எல்லாம் வேட்டை மூலமாக கிடைத்த ஒன்றாகவே நாம் பார்க்க முடியுது. அதே மாதிரி
யானை கறி சாப்பிட்டதை பற்றி ஒரு குறிப்பானது இருக்கிறது. நமக்கு வந்து யானை கறி சாப்பிடுறது ஒரு அபூர்வமான ஒரு விஷயமாக நமக்கு தோணும். ஆனால் அங்க பாத்தீங்கன்னா யானையினுடைய உணவை வாழை நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆரலை கல்வர்கள் அப்புறம் அந்த உப்பு வைக்கக்கூடிய உமணர்களும் யானையை வந்து யானையினுடைய ஊனினை உணவாக சாப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது புலியால் கொன்று தின்னப்பெற்று எஞ்சிய யானையினது உணவை எடுத்து அந்த ஆரலை தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் கோலில கோத்து சுட்டு தின்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்மளால பார்க்க முடியும். இந்த செய்தி அகரானூற்று பாடல்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த மாதிரி பறவைகளினுடைய ஊனை உண்பது இதெல்லாம் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு உணவு பழக்கமாக. ஐயா கேக்கல? ரதேஷன் ஐயா ஐயா இருக்கீங்களா? ரதேஷன் ஐயா ஐயா நீலமேகம் ஐயா முடிச்சிட்டீங்களா? கேக்குதுங்களா? ஐயா ஒண்ணுமே கேட்கலையே. இப்ப கேக்கும் பாருங்க. அத முடிச்சிருங்கம்மா, அவ்வளவுதான் முடிஞ்சது. ஓகே ஓகே. இப்படி பல நிலைகள் இப்படி 4 நிலமாக குறிப்பிடப்படுகின்ற 5 திணையாக குறிப்பிடப்படுகின்ற இந்த சமூகத்துல இந்த சூழலானது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கறதான் நாம இங்க பார்க்க வேண்டியிருக்கேன். உணவு பழக்கம் எப்படி எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பல நிலைகள்ல நம்ம பார்ப்பதற்கு வாய்ப்பாக இருந்திருக்கிறது. இந்த சூழல் தான் மனித வாழ்க்கையினுடைய உணவு முறைமைகளை தீர்மானிப்பதுல மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறது அப்படிங்கிறத நாம இந்த சிறு கட்டுரை மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த நெறிப்படுத்திய அம்மா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்லி இதுகாரம் இந்த கருத்துக்களை செவிமடுத்து கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி ஐயா. ஒரு மாணவருக்கு வகுப்பறையில பாடங்கள் நடத்துவது போன்று ரொம்ப தெளிவாக ஒன்றாக சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். மிகவும் நன்றி. நீலமேகமை அவர்கள் சங்க இலக்கியத்தில் சூழலும் உணவு பண்பாடும் என்ற நிலையிலே ஐவகை நிலங்களில் என்னென்ன விளைகிறது, அங்கே எப்படி எல்லாம் அவர்கள் உணவு முறையினை அமைத்துக் கொண்டார்கள் என்பதை எல்லாம் மிகவும் தெளிவாக எடுத்துக் கூறினார்கள். அவர்களை பொறுத்தவரையில் மனித வாழ்க்கை என்பது சுற்றுப்புற சூழலை பொறுத்தே அமைகிறது என்பது, பண்பாட்டை நடத்தை வேறுபாடுகளை மனித வாழ்க்கையை சூழலியலே நிர்ணயிக்கிறது என்பதையும் அவர்கள் தெளிவாக குறித்து சென்றார்கள். அவர்களுடைய கருத்துக்கள் இந்த யானை கறியை உண்பது கேள்விப்படாத ஒரு செய்தி, அதை நாம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். அதே போலவே பல்வேறு நிலைகளில் அன்றாட வாழ்க்கையில் எல்லா நிலங்களிலுமே அந்த கல்லுண்டு கழித்தல் என்பது இருந்தது என்பதையும் அவர்கள் மிகச் சிறப்பாக எடுத்து காட்டினார்கள். இந்த தேன் சேகரித்தல், அந்த வேளாண்மை செய்தல், வேட்டையாடுதல், பண்டமாற்று முறையில் உணவு முறைகள் அமைந்திருந்தன என்பதையெல்லாம் அவர்கள் சிறப்பாக எடுத்து காட்டினார்கள். எனவே ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா அடுத்ததாக யாரேனும் இருக்கிறார்களா அல்லது இதோடு முடிகிறதா? மணி 12, அடுத்த அமர்வு ஆரம்பிக்கலாம். அடுத்த அமர்வு இருக்கிறதுனால இதோட நிறைவு செஞ்சுக்கலாமா? ஓகே, மிகவும் மிகவும் அற்புதம். மிகச் சிறப்பான முறையிலே இந்த தொடர் கருத்தரங்கத்தினுடைய முதல் அமர்வு சீனு தண்டபாணி அவர்களும் அருணாதேவி அவர்களும் நீலமேகம் ஐயா அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை திறம்பட எடுத்து கூற ஒரு சிறப்பான அமர்வாக இது அமைந்திருந்தது. எனவே இத்தகைய ஒரு தலைப்பினை தந்து அனைவரையும் ஒன்றிணைத்து பல புதிய செய்திகள், ஏனென்றால் சங்க இலக்கியம் நம் கையில் தான் இருக்கிறது என்றாலும் கூட எல்லோராலும் அதனை எப்பொழுதும் படிப்பது என்பது இயலாத ஒன்றாக இருக்கிறது. எனவே இத்தகைய செய்திகளை அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும் முகத்தான் இந்த கருத்தரங்கத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய
இந்த சங்கர கலை அறிவியல் கல்லூரிக்கும் மிகவும் நன்றியினையும் மகிழ்ச்சியும் நான் புலப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்த முறையிலே இதனை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ராதாகிருஷ்ண ஐயா அவர்களுக்கும், தமிழ்துறையை சார்ந்தவர்களுக்கும் மற்றும் அந்த கல்லூரியை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை புலப்படுத்தி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். மிக அற்புதமாக நெறிப்படுத்தி இந்த கருத்தரங்கத்தை நடத்தி கொடுத்த அம்மையாருக்கு எங்கள் கல்லூரியின் சார்பில் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பிலும் தமிழ்துறையின் சார்பிலும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறோம். நன்றி. நன்றி அம்மா. வணக்கம். வணக்கம். தொடர்ந்து அடுத்த நிகழ்வு இருக்கிறது, அடுத்த அமர்வு இருக்கிறது. அதற்கு உரியவர்கள் இங்க பிரபாவதி வந்திருக்கீங்களாமா? நன்றி. கீதா வந்திருக்கீங்களாமா? கீதா, ஸ்ரீதேவி இருக்கேன் சார். இருக்கீங்களாமா? இருக்கேங்க சார். ஓகே. விஜயகுமார், அழகுராணி, வேற சூழலியம் சார்ந்து கட்டுரை, சங்க இலக்கியத்தை ஒட்டிய கட்டுரைகளை வாசிக்கக்கூடியவங்க யாராவது அரங்கத்துல இருந்தா சொல்லுங்க. 2-3 பேரு இடையில கொஞ்சம் சிக்கலால வெளியே போயிட்டாங்க. அவங்க மீண்டும் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். ஐயா எந்த ஐடியில இருக்காங்கன்னு தெரியல. ஐயா வந்ததா ஒரு செய்தி வந்தது. ஐயா முனைவர் ஏகாம்பரம் ஐயா. ராதாகிருஷ்ணன் வணக்கம். எங்களுடைய பெருமை மிகுந்த மாணவர் நம்முடைய ஏகாம்பரம் ஐயா அவர்கள் புதுவை பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு சேர்ந்தாங்க.